பெரிய வீட்டுல விசேஷமா? மலேசியால இருந்து ரத்னல் சம்சாரம் மகன் வர்றாங்கல்ல. இத்தனை வருஷமா வராதவங்க இப்ப என்ன வராங்களாம்? ரத்னையா மைய துறைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். இதுக்காவது இங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. என்ன மாமா கிடாங்கையுமா? நம்ம கருத்தாவியலுக்கு கிடா வெட்டி பொங்க வைக்க போறோம்ப்பா. கலக்கறி எடுத்து தனியா வைங்க வந்துடுறேன். சரி மாப்ள, வரசா வந்து சேரு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம். என்னப்பா எல்லாரும் ஆடிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்ல. யாரு? ரத்னனே மோனா? அம்மா ஏண்டா பூரா பேரும் பகல் போத கரைங்களா இருக்கீங்க. அவன் இப்பதான் வந்துகிட்டு இருக்கானாடா. என்ன சுவிட்ச போட்டு போட்டா மத்த இங்க வா. Why stop music? யார் நீ? I'm Douglas bro. கழுவாத டீ கிளாஸ் மாதிரி இருந்துக்கிட்டு டக்லஸா? ஏய் யாரா அவனை கூட்டி வந்தது? நான் தான் மாப்ள ஃபாரின் பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாப்ல. प्यार मेरा पहला पहला प्यार का रजीना. ஃபாரின் பிச்சைக்காரன். சத்திரப்பட்டியான்னு கேட்டேன். ஆமாண்ணா தூக்கிட்டு வந்துட்டேன். அதான் மலேசியால இருந்து வர்ற மாப்பிள்ள நாய் செயின்லாம் போட்டு கோயில செருப்பு திருட வந்தவே மாதிரி இருக்கானேன்னு பார்த்தேன். என்ன சொன்னீங்க? மலேசியாவா? ஆமா. ப்ரோ மலேசியா இருந்து வரவன் அவனா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பானா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். ஆமா மாப்ள எல்லா ஊர் பஸ் அங்கதானே நிக்கும். ப்ரோ மலேசியால இருந்து வரவங்க லாரியில தான் வருவாங்கன்னு தெரியாத பசங்களா கூட வச்சு சுத்தி நிக்கிறீங்க. இங்க இருந்து சேராட்டர் கூட போலாம்டா. ஓ ஷேராட்ட சரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? ஏய் உன் மேல நான் மரண கட்டுப்புல இருக்கேன். இவ்வளவு கோபப்படுறீங்க யார் ப்ரோ நீங்க? தண்டம். அதான் பார்த்தாலே தெரியுதா? கோதண்டா. என்னடா யாரும் சிரிக்க மாட்டீங்க? அவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலாச்சா சிரிக்க மாட்டாங்க. இது வேறயா? அப்போ எங்க பேர்ல இருக்கனால அமைதியா இருக்கான். இல்லைன்னா சப்பு சப்பு நட்டி விடுவான். ஏண்டா துறையை கூட்டிட்டு வாங்கினா இப்படி குறையா ஒருத்தனை கூட்டிட்டு வந்துருக்கீங்கடா. இவன் மண்டையில இருக்க கோட்டை பார்த்தாலே தெரிய வேணாமாடா இவன் பிராடுன்னு. இவன் மூஞ்சிக்கனா ஒரு கண்ணாடி வர. ப்ரோ காஸ்ட்லி ப்ரோ. எவ்வளோடா? 100 ரூபாய். 100 ரூபா உனக்கு காஸ்ட்லியாடா? ஃபாரின் பிச்சைக்காரன்ற கன்ஃபார்ம். சொல்லுங்க. அப்படிங்களா? சரிங்க. என்னாச்சு? வழக்கமாக நடக்கிறதே. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலையா, பொண்ணு பார்க்க வரலையா? இதுக்கு தான் உங்கள் வகையறாவிலே மாப்பிள்ளை பார்க்க வேணான்னு சொன்னேன். போன வாரம் உங்கள் வகையறால வந்தாங்களே அது மட்டும் என்னாச்சா? எங்கள் ஆளுகளாவது வந்துட்டு பாதி வெளில திரும்பி போனாங்க. உங்கள் ஆளுக வரவே இல்லையே. என்னது? ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு போய் நாச்சியாரை கூட்டியாரேன் வந்து சேருங்க. கோவண துணிக்கு கோணிச்சாக்கு தூக்கணும் தானடி கொப்பேன். ஒன்னிய கட்டுனதே பெருசு. இந்த லட்சணத்தில் என் பேத்தியால வேற கட்டி கொடுக்கணுமா? நீ வேண்டாம் பாருடி. என் பேத்தியா இருக்க அளவுக்கு சீமையில இருந்து வருவாண்டி மாப்பிள்ளை. ஏதானோ வர்ற மாப்பிள்ளலாம் ஏன் பிடிக்கலன்னு சொன்னு இப்பதானே புரியுது. என்ன? ஒரு ரத்ன மாமா மையம் வர போறான் அதானே? அவனை சின்ன வயசுல பார்த்தது. அவன் இப்ப எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அரக்காணி நிலம் வச்சிருக்கவெல்லாம் ஆளா திரியிறான். ஊரையே கட்டியாண்டவன் மவனி எங்கேயோ கடந்துட்டு வர. இங்க வர வேணாம். இவனுக்கு இந்த ஊரே வேணான்னு நினைச்சேன் மாமா. எங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அண்ணி ஊர் பாசம் விட்டா போயிடும். நீங்க வேணான்னு நினைச்சாலும் அது உங்களை விட்டு போகாது. அக்கா அதான் திரும்பவும் உங்களுக்கு வர வச்சிருக்கு. இந்தாங்க வண்டி சாவி. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க. இவ்வளவு கூட்டம் நமக்கா வந்திருக்கு? கூட்டம் நமக்காக வரல மாப்பிள்ள. கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம தான் வந்திருக்கோம். கோயில கடா விட்டு கறிச்சு வரணும் நம்ம போய் தான் முதல்ல நிற்பாங்க. என்னையா இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன திடீர்னு ஊர் பாசம்? ஊர் பாசம் ஒண்ணும் இல்ல, சும்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதான பார்த்தேன். நீ என்னப்பா ஊரை விட்டு போனாலும் ரத்தின இடத்துல இருந்து அந்த அம்மா ஊருக்கும் கோயிலுக்கும் பண்றத பண்ணிட்டு தானப்பா இருக்கு. இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ள
டேய் தண்டம் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏண்டா மலேசியாலேருந்து வர்றவன் கை காலெல்லாம் படம் வரைஞ்சிட்டு வருவேன்னு பார்த்தா நீ நம்ம ஊர்க்காரே மாதிரி வேட்டியும் சட்டியுமா வந்திருக்க. யாரா சொன்னா மலேசியால எல்லாம் படம் வரைஞ்சிட்டு திரிவாங்கன்னு? கபாலி படத்துல பூரா உடம்புல படம் வரைஞ்சிருப்பாங்களே. டேய் அது படத்துலடா. ஏண்டா மலேசியா போனவன் ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் போடலாம்லடா. அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லடா. யூஸ் பண்றது இல்லையா? டேய் டொனால்ட் ட்ரம்ப் என்ன ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்லடா. என்ன மாப்ள இதான் நம்ம நண்பர்கள் படை. எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. இவன் யாருன்னு எஸ்ஐ ட்ரெயினிங் முடிச்சிருக்கா. இவன் மூர்த்தி, இவன் வந்து மெண்டல் மணி, இவன் ஹுசைன். இவங்க 3 பேர் இவன் எப்படி எஸ்ஐ ஆக போறான்னு நின்னு வாயை பார்க்கறோம். ப்ரோ ஏன் கண்ணாடி கொடுங்க ப்ரோ. யாரா அவன்? மாப்ள இந்த மெண்டல் மணி உன்னை போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண சொன்னா மாட்டுத்தாவல போய் இந்த பழைய வியாபாரியை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான்டா அவன். அடா பாவீங்களா, இவனுக்கு பதிலா தான் என்ன தூக்கிட்டு வந்தீங்களாடா? ஏண்டா ஆள் மாத்தி தூக்கிட்டு வரலாம், அளவு மாத்தியடா தூக்கிட்டு வரணும். ஏய் உங்க செட்டிக்கு விழுந்துறாத தள்ளி நில்லு. இன்னுமாடா அந்த மாலையை கழட்ட நீங்க மாலையை ப்ரோ நல்லா இருக்கு. மாப்ள வெல்கம் டு அவர் வில்லேஜ். ஆதிகளுடைய வண்ணே நீலமேகு வண்ணா நீலமேகு வண்ணா நீலமேகு வண்ணா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 அப்பா என் கூறி கிழமை வாடா எங்க கோட்டைக்கருப்பு வாடா கோட்டைக்கருப்பு வாடா கோட்டைக்கருப்பு வாடா இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கே எங்க மாறுநாட்டு கருப்பு வாடா மாறுநாட்டு கருப்பு வாடா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா கட்டி கத்தி வீச்சருவா எண்ணத்துக்கு காட்டிடவா பட்டு நெஞ்சங்களை பல்லக்கில் ஏத்திடவா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா. ஞாபகம் இருக்கா அப்பா வாங்கி வந்த காளைய? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இங்கே எத்தனை போட்டி நம்பினிக்கும் எங்களுக்கு நன்மை செஞ்சிடப்பா. சில்லறைக்கும் கல்லறைக்கும் கண்ணீர் சிந்துற கூட்டம் எட்டுத்துக்கு முன்னே செல்ல தம்பும் தந்திடப்பா. கட்டளை இட்டிடப்பா காந்தம் போல ஒட்டிடப்பா தப்பு யாரு செஞ்சாலுமே கட்டம் கட்டிடப்பா. எங்க ஐயனே கொஞ்சம் கண் பாரப்பா அல்லல கொண்டு முன்னேறப்பா சட்டம் திட்டம் இல்லையப்பா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா. பித்தளைங்க வெங்கலத்தை நக்கல் செஞ்சிடலாமோ குத்தம் உள்ள நெஞ்ச வந்து சுத்தம் பண்ணிடப்பா. சல்லிக்கட்டில் மல்லு கட்ட முன்னே நிக்கிற ஊரு மண்ணெடுத்து பொட்டு வச்சு பட்டம் கட்டணும்பா. பல்லையும் தட்டணும்பா பார்த்து கால வைக்கணும்பா. ரத்தமே சொட்ட சொட்ட யுத்தம் செய்யணும்பா. எட்டு பத்தியும் சொல்ல பண்பாடப்பா வெற்றிவேல் என்று துண்டாடப்பா எல்ல இல்ல கொண்டாடப்பா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா. கட்டு கட்டி வீச்சருவா எண்ணத்துக்கு காட்டிடவா பட்டு நீங்களை பல்லக்கில் ஏத்திடவா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா. ஏண்டா மலேசியாவில் இல்லாத பொண்ணுங்களாடா இந்த ஊரில் கிடைக்க போகுது. நானாக வெளிநாட்டு பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடா இந்த ஊரில் பொண்ணை பார்த்துக்கிருக்க. உனக்கு தெரியாதிமா பிள்ளை இந்த ஊர் பொம்பளை பிள்ளைகளை பற்றி.
எவளாச்சும் வந்தாளுங்கன்னா உனக்கு ஒரு சாம்பிள் காமிக்கலான்னு பார்க்குறேன். இந்தா வந்துட்டாளுங்கல்ல நம்ம ஊர் ஏஞ்சல்டா ஜூலி, சில்பா செட்டி, சமீரா ரெட்டி. பாரு இன்னைக்கு தான் பல்லே வளர்க்குறாளுங்க. டேய் குண்டா, என்னடா சொன்ன அவன்கிட்ட? யாரை சொல்கிறா? அது ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை மலேசியாவிலேருந்து நம்ம ஊர்க்கார பிள்ளைகளை பூரா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதுதான் உங்கள் முகரையெல்லாம் எப்படின்னு சாம்பிள் காமிச்சிக்கிருந்தேன். டேய், நீங்க சாம்பிள் பார்க்கறாங்களா? என்ன கடையில் விற்கிற அரிசியாடா? நான் சொல்லலை, நம்ம ஊர்க்காரிகளுக்கு வாய் உடனே வரைக்கும் இருக்க முடியாது. என்ன கேட்கல? ஒன்றும் இல்லத்தா, நம்ம ஊர்க்கார பிள்ளைகளுக்கு முடி ரொம்ப நீளம்னு சொல்லிக்கிருந்தேன். உங்க மாப்பிள்ளை இருக்கிற நீளத்துக்கு இந்த ஊர்ல பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நானும் அதைத்தான் சொல்லிக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறானே. சும்மாறா. சரி, மாப்பிள்ளைக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணுமா? நாங்க கொஞ்சம் அடக்கமான பொண்ணா பாக்குறோம். முக்கியமா மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சிருக்கணும். திங்கிறதுல இருறா. இந்த ஊர்ல கிழவிங்களுக்கு தான் நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும், ஓகேவா? இல்லனா நல்ல சமையக்காரியை தான் பார்க்கணும். இவளுக்கு நமக்கு செட் ஆக மாட்டாளுங்க. இவங்க கூட சேர்ந்தீங்க ஊர்ல ஒரு பையன் பொண்ணு தர மாட்டான். ரொம்ப நன்றிதா, போயிட்டு வா. மாப்பிள்ள யாரா இவ? பட்டையார் மாமா பொண்ணுடா அது. என்ன பூரா மதுரையை சுற்றி பார்க்க வந்த மங்கோலியன்ஸ் மாதிரி இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி சூப்பரா? ஏங்க இது யார் உங்க பையனா? ஏமா என் பொண்ணுமா. அப்போ வா மாப்பிள்ள போலாம். இது சின்ன பொண்ணுமா. மாப்பிள்ளை மலேசியாலேருந்து வராருல, அதான் கொஞ்சம் மாடர்னாக ரெடி ஆகிட்டோம். மாடனா? மாப்பிள்ளை நாங்கள் பாஸ்போர்ட்டில் எடுத்துட்டோம் மாப்பிள்ளை. நாங்கள் பறக்கிறது ரெடி. பறக்கிறதா? இருந்து மாப்பிள்ளை உங்களுக்கு பறக்க தெரியாதா மாப்பிள்ளை? மாப்பிள்ளைக்கு பறக்க தெரியாதா? ஐயோ மாப்பிள்ளைக்கு பறக்க தெரியாதா? என்ன மாப்பிள்ளை நீங்க? ஏங்க முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா ஆமா கல்யாணமான இந்த 20 வருஷத்துல என் குமுதவள்ளி கூட இந்த மாதிரி வெக்கப்பட்டதில்ல. ஏங்க கல்யாணம் ஆகி 20 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்றீங்க, பொண்ணுக்கு 22 ஆச்சுன்னு தராரு சொல்றாரு. அப்படியே சொன்னாரு. அட முட்டைப்பழ, ரிலீஸுக்கு முன்னாடி நெட்ல படத்தை விட்டியா நீ? உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்புறம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் இல்லைங்க, இப்பதான் 6வது படிக்கிறேன். தம்பி காமெடியா பேசுறாப்புல. இதெல்லாம் ஒரு காமெடியா? டேய் துரை, எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. ஏண்டியம்மா பொண்ணு வாக்க போனாங்களாம்ல, என்னாச்சா? அவனை பிடிக்கலையா? அதானே, குடும்பம் நடத்த பொண்ணு வாக்காம குழம்பு வைக்க பொண்ணு வாத்தா அப்படி தாண்டி இருக்கு. நாமளும் சொந்தம் தானே, நம்ம பொண்ணை கேட்ட இல்லைன்டா சொல்லிடுவோம். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் பொண்ணு வாத்துக்கு திடுறாங்க. என்ன நினைக்கிறாங்களோ? உன்னை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பிள்ளை இப்ப வேண்டான்னு சொன்னா நீ தான் ஏதோ சொல்லியிருக்க. கல்யாணம் பண்ணா நம்ம ஊர் பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எனக்கு என்னமோ இங்க நீ பொண்ணு பார்க்க வந்தது மாதிரி தெரியல. எங்க போனாங்க? பொண்ணை உத்து பாரு, புரோட்டாவை தின்னு பாருன்னு சும்மா சொன்னாங்க. உனக்கு எப்போ கல்யாணம் ஆகுது? நம்ம மலேசியா. ஏய் நீ ஏன் இப்போ டென்ஷனா இருக்க? பின்ன என்னடா இவனுக்கு என்னடா குறைச்சல்? நல்லா 8 அடியில் ஏணி மாதிரி தானே இருக்கான். நின்ன மணிக்க விட்டத்தில் இருக்க ஒட்டடையை தொடச்சிருவான்டா. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், அந்த மூஞ்சிக்கு இவனை பிடிக்கலன்னா இவனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுது? நான் எப்படா மலேசியா போகிறது? மாப்பிள்ள ஒரு ஃப்ளோவா போகும்போது தயவு செய்து எடுக்காத. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் மாப்பிள்ள ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணுன்றாளுங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு ஏரோப்ளேன்லையாவது ஏறி இறங்க வேணாமாடா? நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணுறோம், நம்ம மலேசியா போகிறோம். ஆமா. ஏய் சும்மா இருக்கிறவன ஏன்டா ட்ரிகர் பண்ற? நீங்க செட்டப் பண்ணுங்க. டே சும்மாறா, நான் தான் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். என்னது? நீ தான் வேணாம் சொன்னியா? போச்சுரா, இனி உனக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான் கல்யாணம் ஆன மாதிரி தான். மாப்பிள்ள இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. நீ மலேசியா கிடைக்கிற போறா, நானே எவ்வளவு செலவானாலும் போறேன்டா. எவ்வளவு செலவானாலும் போறேன்டா. 30,000 ரூபாய்க்கு மேல ஆகும்டா. மாப்பிள்ள தயவு செய்து புரிஞ்சுக்கடா, என்கிட்ட 300 ரூபா கூட கிடையாதுடா. ஏய் மூட்டை விட்டு போடா. சும்மா உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. மாப்பிள்ள ஏன்டா பிடிக்கலன்னு சொல்ல சொன்ன? கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னதுனால தான் அம்மா ஊருக்கு வரதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. அவனை பார்க்க போகிற விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஜெயில் வார்டன் நமக்கு ஒரு வேலை சொந்தம் தான். அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் மாப்பிள்ள. நாளைக்கு போய் அவனை பார்த்துடலாம் விடு. எங்கே பாருடி மலேசியா மாப்பிளைய. ஹலோ 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 உங்களை தான். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க. மாப்பிள்ளைய பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சாமே. அது ஒன்றும் இல்லைங்க, பொண்ணுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா நீ கேட்டிருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணு
உனக்கு மட்டன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கு. நம்ம ஆளு எனக்கு சாப்பிட முடியுதான் தெரியும் சொல்லியிருக்கேன். பிரச்சனை ஆகி போச்சு. இல்லைன்னா நம்ம ஆள் இருக்கிற கலருக்கு அழகுக்கு எந்த பொண்ணாவது இவனை பிடிக்கலன்னு சொல்லிருமா? மாப்பிள்ள மலேசியால இருந்து வந்தா மதுரைக்கார பிள்ளைங்களா வாங்கிடுவாளுங்களோ? அப்புறம் வேற என்னத்தை பார்த்தா மயங்குவீங்க? என்ன பண்ணாலும் மயங்க மாட்டோம். அமீர் கான் சாரு கணக்கு கூட்டு வந்தா மயங்குவீங்களா? சரி, கூட என்ன மீனா எதுக்கு? குழம்பு வைக்கத்தான். மாப்பிள்ள டேய், இந்த பிள்ளை உனக்கு ஓகேவாடா? இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுதுடா. அவன் உன்னை பார்க்குறதும் சிரிக்கிறதும் அதுவும் இந்த மீன் குழம்புலாம் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகி. என்னடா இதுக்கு முறிக்கிற? உனக்கெல்லாம் ஜென்மத்துக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகாதடா. கடைசி வரைக்கும் இந்த இவன் கூட திருடாங்க. அங்கிட்டு போடா நீ. அடியே, நடுராத்திரியில் ஏன்டி இப்படி இம்சையை கூட்டுற? கவிச்சி வாடையே ஆகாதும்ப. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போறோம்ன்ற. அந்த சீமதுரைக்கு மீன் குழம்பு வைக்க தெரிஞ்ச பொண்ணு தான் வேணுமா? அடியே, அறையில் கிடந்த விளக்கமாறு அம்பலத்துக்கு வந்தது இதுக்கு தானா? உனக்குத்தே வைக்க தெரியல. நான் வச்சு தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சீமத்துறையை கரெக்ட் பண்ணு. அவ அடக்கமான பொண்ணு தான் வேணும்னு சொன்னான். உன்ன மாதிரி அடக்கமாக போற பொண்ணு வேணும்னு சொல்லல. இதை எப்படி வைக்கணும்னு மட்டும் சொல்லு. அடியே கோழி குருடா கிழவி, இன்னொரு வாட்டி பழமொழி சொன்ன உன்னையே கொண்டு போட்டுருவேன். ஒழுங்கா சொல்லு. அடியே, மிளகாப்பொடி போட்டையா? போட்டாச்சு போட்டாச்சு. புளிக்கரைச்சி ஊத்துனையா? ஊத்தியாச்சு. அடுத்து சாணியை தெளிச்சு கோலத்தை போடு. ஓ மீன் குழம்பு திண்டவேன் செத்தாண்டியே. தூங்கிட்டியா கிழவி? கூறுகட்டம் எண்ணெயை கொள்ளத்தையும் குழம்பு வச்சிருக்கா. ஹலோ, எங்கே இருண்ணே? டீ கடை இல்லையா? அந்த வந்து வர்றேன். யோ, இது என்னையா அது? டீயா? என்ன அந்த டீ தூளை கடை ஆரம்பிக்கும் போது வாங்கியிருப்பியா நீ? முகரைய பாரு. உன்னையெல்லாம் பார்க்க டீ போடுற மாதிரியா இருக்கு? வார வாரம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஏன் தலையெழுத்தியா? இன்னும் ஒரே மாதம் தான். அதுக்கப்புறம் நான் டீ குடிக்கிறதே டுன் டவரில் தான். உனக்கு செல்ஃபோன் டவர்னாவே என்னன்னு தெரியாது. உங்ககிட்ட போய் சொல்லிக்கிறேன் பாரு. முதல்ல முடிய விட்டியா? எப்படி தான் இந்த முகர கட்டைகளோட 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். பா டீயா போடு. வாங்கண்ணே. ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அந்த ஆள் பரோவில் கூட வெளியே வந்தது இல்லையா? நான் இங்கே வந்து 6 வருஷத்தில் அவனை பார்க்க யாருமே வந்ததில்லை. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. ஆனால் அந்த ஆள் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியலப்பா. ஏன் அவசரப்படுறீங்க? அந்த ஆள் தான் என்ன கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆயிடுவானே. சரிண்ணே. அவனே யாரோ ஒரு பெரிய ஆளை போட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்கான். அம்மா, அவனையா நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்க? அவன் கொன்னதே எங்கள் அப்பனா தான். அந்த அறிவு கட்டவீங்கடா. டீ குடிக்கிறதுக்கடா மதுரை வரைக்கும் கூட்டு வந்தீங்க? நம்ம ஊர்ல நல்லா தானே டீ போடுவாங்க. சப்பப்பா, மதுரை வெயில் மண்டையை புழக்குங்க மாப்பிள்ள. சட்டு போட்டு டிக்கெட்டை போட்டு மலேசியா ஓடிணும்டா. மலேசியா கூலிங்க தானே இருக்கும். ஏய், துணக்காம சும்மா வாடா. நீ முதல்ல ஏசியை போட்டு ஓட்டுறான். போடாத மாப்பிள்ள, என்னடா நடக்குதுங்க? டேய், இறங்கி பார்க்க வாடா. வண்டி விட்டு இறங்காத. வண்டி ஏறா. ஏய், எவ்வளோ நேரம் மாட்டுவ? சீக்கிரம் மாட்டா. ஆனால் முடிஞ்சுனே மாப்பிள்ள, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக அம்மாவுக்கு. யாரா இருக்கும்? வடக்கடை பெருமாளா இருக்குமா? அவனுக்கு 17 ரூபா தானே தரணும். இவ்வளோ தூரம் இறங்க மாட்டான். இல்லை, ஒருவேளை அந்த கிழவியா இருக்குமோ? அது இவ்வளோ சின்ன மெட்டலாம் டீல் பண்ணாதே. டீ கடைக்காரன் மாப்பிள்ள, அந்த டீ கடைக்காரன் தான்டா. ஒரு டீயை குடிக்கிற மாதிரி போடுங்கன்னு அன்பாதான் மாப்பிள்ள எடுத்து சொன்னேன். அது கொண்டாந்து வீட்டு எங்க விட்டுருக்கேன் பாத்தியா?
டேய் சரி மாப்பிள்ள பேசிங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள உள்ள இருக்கிறவன் உங்க அப்பாவை கொல்லலைன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு மாப்பிள. நான் ஊருக்கு வந்தது பிடிக்காம கொல்ல வந்தானுங்களா இல்லை அவனை பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்னு கொல்ல வந்தானுங்களா? அப்போ என் எதிரி உள்ள இல்லை, வெளியே தான் இருக்கான். வருஷமா இங்கேயே கட்டி கிடந்துச்சு. எவனும் புல்ல எடுத்து போட வரல. இன்னைக்கு மாலை வாங்கி போடுறாங்க. அருமையான கோயில் கடப்பா, எப்படி செத்து போச்சு பாத்தியா? ஜல்லிக்கட்டு இருந்த வரைக்கும் ஓடியாடு தெரிஞ்ச பயிலவெல்லாம் இன்னைக்கு இல்லைனதும் காலையை வைத்து போட்டு குடிச்சிட்டு திரியிறானவ. ஆமா, முக்குக்கு 4 கடை திறந்து வச்சா எவன் தான் குடிக்காம இருப்பான்? மாப்பிள ஊருக்குள்ள இவங்க 2 பேரும் தாண்டா கட்டையை கொடுக்குறது. எங்கள் ஊர்லலாம் யாருன்னா செத்தா ஆயலாமா வேணாம்னு யோசிச்சு சொல்லுவாங்க. ஆயா செத்தா கூட அத்து வீட்டு தெரியாது ப்ரோ, எடுத்து போய் பொச்சிடுவாங்க. இங்கே என்னன்னா ஒரு காலை செத்ததுக்கு ஊரே சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏய், அது கோயில் காலை, எங்கள் வீட்டு புள்ள மாதிரி. நம்மள ஊர சின்ன சின்ன ஊர்லாம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. இந்த சுத்துப்பத்திலே நம்ம ஜல்லி தான் பெரிய ஜல்லி. அதுக்கு வந்து நிலைமையை பார்த்தியா? ரத்தம் இருந்த வரைக்கும் அடங்கி கிடந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தினத்தோட ஜல்லிக்கட்டும் போச்சு, இப்ப அவர் வாங்கி விட்ட காலையும் போச்சு. 20 வருஷமா ஜல்லிக்கட்டு நடத்தாம கட்டுத்திரலே கிடந்துச்சியா? ரத்தனமாவனாயா நீ? குதிரையில வந்தாத்தே ஐயனாரே அழகு. உங்க ஐயா நடந்து வந்தாலே அழகுதாயா. கோயில்ல வைக்க வேண்டிய சாமியை வெட்டி வீதியில வீசிவிட்டாங்க ஐயா. எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு விதைய வைக்கிறேன்னு ஊருக்குள்ள வருவீங்க, நாளைக்கு அதை விளைய வைக்கிறதுக்கு உரம் தரம்பீங்க. உழவு நேரத்தில் உரத்தை போட்டு சுடுகாடாக்க பார்க்குறீங்களா? நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சார், இந்த விதைகளை போட்டு அறுவடை காலம் 3 மாசத்துல முடிஞ்சிடும். அதனால உங்களுக்கு தானே சார் பெரிய லாபம். கவர்மெண்டே கலப்பன விதையும் உரத்தையும் அதனால தானே மானியமாக கொடுக்குறாங்க. சார், தெரியாம தான் நீங்க எதுக்குறீங்க? சார், விவரம் தெரியாம நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லல. நீங்கள் சொல்கிறீங்களே கலப்பன விதை, அது தாய்ப்பாலோட நாய்ப்பாலை கலக்கிற மாதிரி. 6 மாசத்துல விளைய வேண்டிய பயிர் 3 மாசத்துல விளைஞ்சா அதை சாப்பிட்டு 90 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவன் 60 வயசுல செத்து தாயா போவான். சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களையும் போடுறாங்க, நீங்க விவசாயம் தடுக்கிறீங்க. உங்க விவசாயம் குறப்பிரசவத்துல பிறக்கிற புள்ள மாதிரி. விதைச்சவனுக்கும் கஷ்டம், விளைஞ்ச நிலத்துக்கும் கஷ்டம். பொன்னி நாத்து விளைஞ்சு நின்னா உள்ள நிக்கிற பொலிகால கூட மறைஞ்சு போயிருமியா. ஆனா நீங்க கொடுக்குற விதை நெல்ல போட்டா கெண்டக்கால அளவு கூட எந்திரிக்க மாட்டேங்குது. இயற்கையை அழிச்சு வளர்ச்சின்ற பேர்ல நம்ம அழிவை நாமளே தேடிட்டு இருக்கோம். மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. 5 நிமிஷம் தான், எவனுங்க இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கிளம்பி போக சொல்லுங்க. போங்க. கிளம்புங்க சார், இல்லைன்னா எங்கள் ஊர் பொம்பளைங்க சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றிடுவாளுங்க. வந்துட்டு பேண்ட் சட்டையை மாட்டி கிளம்புங்க சார். என்ன நடக்குது நாட்டில? என்ன நடக்குது நாட்டில? அதை எடுத்து சொல்லணும் பாட்டில. என்ன நடக்குது நாட்டில? அதை எடுத்து சொல்லணும் பாட்டில. என்ன நடக்குது நாட்டில? அதை எடுத்து சொல்லணும் பாட்டில. கொள்ளையடிச்சவன் கூட்டில, கொள்ளையடிச்சவன் கூட்டில
கூட்டுல நம்ம குடும்பம் நிக்குது ரோட்டுல என்ன நடக்குது நாட்டுல அதை எடுத்து சொல்லணும் பாட்டுல என்ன நடக்குது நாட்டுல அதை எடுத்து சொல்லணும் பாட்டுல எத்தனை எத்தனை கட்சி இருக்குது ஒன்னும் நடக்கலையே ஊரு முக்கிலும் திக்கிலும் சாமி இருக்குது கண்ண தோறக்கலையே புத்தனும் காந்தியும் இன்ன இடத்துல புல்லு முளைக்குதடா சின்ன புள்ளையும் அப்பனும் சேர்ந்து குடிச்சிட சண்டை நடக்குதடா மேல யாரு கீழே யாரு சொன்னா பாவமாடா நாம 4 பேரும் ஒன்னா சேர்ந்தா எல்லாம் மாறுமடா என்ன நடக்குது நாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில கொள்ளையடிச்சவன் கூட்டுல கொள்ளையடிச்சவன் கூட்டுல நம்ம குடும்பம் நிக்குது ரோட்டுல என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில என்ன நடக்குது நாட்டில அதை எடுத்து சொல்லணும் பாட்டில எவன்டா அவன் இங்கே வந்து உழைக்கிறவன்? அது பாரியில் நின்று சுத்திர காலி அடக்கணும் யாரான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த மேட்டுப்பட்டியான்னு தெரிஞ்சு அதான் கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன். வந்தவன் யார் என்னன்னு தெரியாம அவனை அப்புறம் வாடிக்கல வைக்கிறாங்க. இதுக்கு தான் வரமுறை தெரியாத ஊருக்கு காலையை கொண்டு போகிறான்றது. எல்லாம் இந்த அரசாலு அவன் கொடுக்குற தைரியம் தானே. வேற துரோட புடுங்கினா கிளை எப்படி ஆடு? பெருசா 2 சம்பவம் பண்ணா அடங்கி போயிருவாங்க. மாட்டை பிடிக்க கூடாதுன்னா வாடிக்கையாண்டா கொண்டு வரீங்கன்னு ஒன்னேலா. ஊரு வேறையா இருந்தாலும் மாடு ஏமாடுறா. என் மாட்டு மேல பூசண சந்தனா ஒருத்தன் மாறு மேல போடுறதுக்கு தனி தகுதி வேணும்டா. குருமூர்த்தி அவன் மாட்டை இவன் ஏன்டா பிடிச்சான்? மாட்டை பிடிச்ச ஒத்தையில விட்டு நீங்க எங்கடா போனீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போனோமா வேடிக்கை பார்த்தமான்னு இல்லாம அவன் மாட்டு மேல கையை வச்சா அதான் கதி. வாய முடிய அடக மாட்டான். கோயில்ல இருந்து சுடுகாடு எதில் விட மாட்டானுங்க. மனுஷனோட புடவை விட மாட்டானுங்க. மாட்டை பிடிச்ச என்னையா குத்தம்? பேச வேண்டானுங்க. ஒத்த பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு மாட்டப்படின்னு சொல்றீங்க. எங்கயாவது விழுந்து கை கால் மொடமானா என்ன பண்றது? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏய் கிளம்பு. என்னமோ பண்ணுங்க. எதிரில் வர்றது யமனா இருந்தாலும் எதிர்த்து நின்று என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்கணும். சரிப்பா. போடா புறா.
மாப்பிள ஆ காளையை பிடிச்சதுக்கு கையெடுத்து விட்டாங்களாமியா. கலெக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாராம். ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. ஏ ஆத்தா தனங்குட்டி, காலையில் எந்த சொன்னே அத்தை வீட்டுக்கு ஓடியாந்துருவியே. இந்த வீடு தானே? ஏ இருடா இரு, உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? வெட்டு ஆழமா பட்டிருக்குங்க. ஆறவே 1 மாசம் ஆகுன்னு இருக்காங்க. இவனை நம்பி நாங்களே இருக்கோம். கவலைப்படாதீங்க. ஏய் உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன்டா. மாடியில் மாடு குத்தி குரல் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லண்ணே, கட்டி வச்சு கையை வெட்டி விட்டாங்கண்ணே. அதானே என்னால் தாங்க முடியல. அவர் என்ன மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காரு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரா? நான் பல தடவை சொல்லிட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள கொடுங்க. இந்தா செலவுக்கு வச்சு. சரிண்ணே. பயப்படாத, நான் இருக்கேன். சரிண்ணே. நீ பேசாம அமைதியா இருக்க. இதே கைத்தா நாளைக்கு நமக்கும். கருப்பு வண்டிடுறா. அவங்க ஆளே வெட்டுவானா, இவர் வந்து காசு கொடுப்பாரு. வாங்கண்ணே. ஏடாச்சு கொத்தாளங்க வெட்டியாச்சா? அதிகமாக இருக்க விட்டோன்ட்டாங்கண்ணே. வெட்டிட்டு வராத வேறோட புடிட்டு வரதான் ஆம்பளை. இப்படி விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. விதைச்சது யாரா வேணாலும் இருக்கலாம், அறுக்கிறது நம்மளா வேணா இருக்கணும். அண்ணேங்கடா தோப்புல இருக்காருண்ணே. தம்பி வாங்க. ஐயா உட்காருங்க. இல்லைங்க. என் பக்கத்துல உட்காரவே பயப்படுற நீயே எங்க பொண்ணு கூட ஆசைப்படுற. அடிக்காதையா. மயக்கத்துல இருக்கிறவனுக்கு கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி தான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. கூட்டிட்டு போமா. என்னப்பா பங்காளி, என்னைக்கு வராத ரைத்தர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு? மாமன் மச்சானுக்குள்ள மல்லு கட்டு வேணாம் தான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருந்தேன். வாடிக்கு ஒத்து வராத மாட்டை பிடிச்சி வண்டியில கட்டுங்க. அதை விட்டு மாட்டை பிடிச்சவன் கையை வெட்டியிருக்கீங்க. வெட்டி போட்டாலும் வேடிக்கை தான் பார்ப்பேன்னு நினைச்சிட்டீங்களோ? ஐயங்கோட்டை ஜல்லிக்கட்டில் வந்த பிரச்சனைனால தான் மதுரை மாவட்டத்தில் சில ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடந்தால் கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உங்கள் ஊர் ஒன்று. நான் பெர்மிஷன் கொடுத்து ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எனக்கு தானே பிரச்சனை. சார், நாட்டில் 4 நல்லது நடந்தால் அதில் ஒரு கெட்டது நடக்க தான் சார் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் ஒரேடியாக நிறுத்திட்டா எப்படி சார்? இப்படியே விட்டதுனால தான் நம்ம ஊர் மஞ்சளுக்கு வெள்ளைக்காரன் ரைட்ஸ் வாங்கியிருக்கான். இப்போ மாடு வரைக்கும் வந்து நிற்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தானே சார் யோசிக்க வேண்டியது இருக்குது. சார், எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் ஊருக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டோம் சார். சார், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இன்னைக்கு கோயிலில் காப்பு கட்டியாச்சு. இன்னைக்கு இருந்து 15வது நாள் நம்ம கருப்சாமி கோயிலில் வந்து திருவிழா. அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு. தலைக்கட்டு வரி கொடுக்காதவங்க கொடுத்துருங்கப்பா. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் மேட்டுப்பட்டி ஆளுங்கிட்டையும் தலைக்கட்டு வரி வசூல் பண்ணுங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கட்டும். ஏப்பா கண்ட பயிரெல்லாம் கலந்துக்கிறதுக்கு கட்சி கூட்டமா இது? யோ நிறுத்தியா. ஊர் ஒண்ணு கூடி இருக்கல ஓன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சாவுல இருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும் எங்களை ஒதுக்கி வச்சது யாரு? உன் பாட்டம் போட்டு தானே ஒதுங்கி நின்னா அப்படியே ஓச்சு போடுவீங்களோ? திங்கிற சோறுல இருந்து கும்புற சாமி வரைக்கும் சாதி பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் போற வரவங்களாம் ஏறி மீச்சிட்டு போறான். ஊருக்கே சோறு போட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்கிறதுனாலதான் குடிக்கிற தண்ணி கூட கண்டவன்ட்ட போய் கையேந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுன்றது ஒரு விளையாட்டுன்னு மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்கு மட்டும்தான் ஐயா கொம்பு இருக்கு, மனுஷனுக்குமா கொம்பு இருக்கு? அதுக்காக ஓரமா இருக்கவங்க உள்ள விட முடியுமா? ஏய், ஓரமா இருந்தவன் உள்ள வந்தா தாண்டா ஊர் ஒத்துமையா இருக்கும். இந்த வருஷம் அவங்களே சேர்த்து தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம்.
வீரனா இருந்தா வந்து மாட்ட போடுறா நொன்ன. ஏய் சங்க எடுத்து போடுவேன். பாருப்பா அது சரிப்பா. யாருக்காலே அவுக்குறது அது இங்கே பேசிட வேண்டியதானே. என்னப்பா புதுசா கேட்குற? ஊர்ல முதல் தலைக்கட்டு ரத்ன மாப்பிள்ள தானப்பா, அவர் காலையை தானே முதல்ல விடணும். அதானே ஊர் வழக்கம். யோ வழக்கம்னு சொல்லி பரிவட்டமும் அவருக்கு தான் கட்டணும், முதக்காலே அவரு தான் அவுக்கணும். இப்படி எல்லாத்தையும் அவரே பண்ணா அப்புறம் நாங்க எதுக்கு? என் காலையை முதல்ல அவுக்குறதா இங்கே பிரச்சனைனா இந்த வருஷம் அவங்க காலையை முதல்ல அவுக்க சொல்லுங்கய்யா. ஏன் தம்பி வழக்கத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க? விடுங்கண்ணே, வழக்கன்றதே ஊர் ஒன்றா இருக்க தானே. உங்களுக்காக இந்த முடிவு எடுக்கலை, ஊர் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காகத்தான். மரியாதைன்றது தானாக வரணும். இன்னைக்கு எப்படி நான் அவங்கள ஜல்லிக்கட்டுக்குள்ளே விட்டனோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் கோயிலுக்குள்ளேயும் விடத்தான் போகிறேன். இருக்கிற வரைக்கும் மான மரியாதையெல்லாம் கேட்டுத்தான் வாங்கணும் போல் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் தான் கூழு கும்பிட்டு போடுவீங்க? அப்படி என்னையா செஞ்சுட்டாரு? நீ என்னப்பா அவர் நல்லது பண்ணோட குத்தம்னு சொல்ற? நம்மள ஜல்லிக்கட்டில் விட்டது அறுக்க போற ஆட்டு மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தும் போது நல்லா தான் இருக்கும். வாங்கய்யா. ஊர்ல இருக்க அம்புட்டு காலைக்கும் பார்க்க வைக்கணும். சரி மாப்பிள்ள, ஒரு புடியக்கார விடாம அம்புட்டு பேத்துக்கு சொல்லி செஞ்சிடலாமியா, பெருசா செஞ்சிடலாமியா. போயிடுவாங்க. தமிழ் வளர்த்த பாண்டியனார் சீமையில சிங்க நிகர் காளையன திருமகனார் வராரு. நீ நடந்த பாதையெல்லாம் நீதி செல்லும் எம்மான சீரான செய்தி சொல்லி நெஞ்சுக்குள்ள நின்னவரு. சங்கோ வச்சு தமிழ் வளர்த்த பாண்டியனார் சீமையில சிங்க நிகர் காளையன திருமகனார் வராரு. என்ன மாப்பிள்ள தயங்கி நிக்கிற? அட சண்டைக்காரை வேணாலும் சொந்தக்காரை விடியா, இறங்கி வாயா. ஏப்பா பாக்கு வச்ச கலைய இறை எடுக்க விட்டுறாத. இந்தாங்க. ஏ காளி அதை வாங்கி வை. சரிங்கய்யா. என்ன பங்காளி, தட்டை நீ வாங்காம அவனை வாங்க சொல்லி அசிங்கப்படுத்துற? நீங்க தானப்பா ஊருக்குள்ள எல்லாரும் ஒண்ணுனீங்க, இப்ப வீட்டுக்குள்ள பிரிச்சு பாக்குறியா? பையா எடுத்துக்க. அட என்னப்பா நீ? அரசாலி பையா சரிண்ணா. மட்டுமா? நட்டநாடு பொட்டலில 4 மாட கூடலில 8 வச்சு நீ நடந்தா கிட்ட நிக்க யாரும் இல்ல. கள்ளழக மலை வாழும் கருப்பனே காவலனே, மீனாட்சி பட்டணத்தை மீட்டெடுத்த காதலனே. நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கான்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டே தான் இருக்கும். கீழ மேல கிடந்த ஊரை ஒன்னாக சேர்த்தீரே, முழுது அழுத பொழுது ஓடி வந்து காத்தீரே. அந்தி நீல சந்திரனே, நந்தனத்து எந்திரனே, சொந்தமென வந்தவனே, சோறுடச்சி தந்தவனே. சங்கோ வச்சு தமிழ் வளர்த்த அந்த குட்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சியா? சிங்க நிகர் காளையன திருமகன். விளையாடுறா விளையாடுறா. ஏய் பாட்ட சுத்த விடு புரியப்பா. கிட்ட எவனே வர விடாத. சுத்து. அடி. மாப்பிள்ள, எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பை வந்தாலும் பொம்மை காலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யோய் அந்த தைரியத்துல தானே மாட்டை பிடிக்கிறவன வீரன் இங்க. இந்த வட்டம் மாட்டை பிடிச்சி நாங்களும் வீரன் தான் காட்டுவோம். அண்ணே ஒரு நிமிஷம் ஒட்ட விடாதண்ணே, உருவிடும்ண்ணே. ஏ மாட்டானஞ்ச கையோட காலை பின்னடா. எப்பேற்பட்ட காளியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
நம்ம கால மேல எவனாவது கை வச்சான்னா வச்சவன் கை அவன் தோல்ல இருக்க கூடாதா? டேய் அம்படி காலைக்கு தகர கொம்ப சொல்லுங்கடா. நல்ல மாப்பிள்ளை பிடிச்சி மாப்பிள்ளை பிடிக்கிற மாப்பிள்ளை பரிசு பரிசு மாப்பிள்ளை பரிசு கால பரிசியா அடுத்து வாடி வாசல்ல வந்து நிக்கிறது நம்ம ஊர் சேரி காரிக்காலையா இத புடிச்சு ஊர் சுத்துனா நம்ம ஊர் முதலமக்காரி பெருமாள் சார்வா 101 ரூபாயா 101 101 101 ஆட பறக்குதியா கால பறக்கியா பறந்து மேத்தியா போய்ச்சா அடுத்து வாடில வந்து நிக்கிறது நம்ம சத்திரப்பட்டி ரத்னமையா கால நல்லா கேட்டுக்க இது என்ன தெரியலையா அம்படார காலப்பா இத புடிக்கிறவங்களுக்கு 201 ரூபாயா வேடி கொண்டு ஐயா அன்பளிப்பா கொடுப்பாரு மாப்பிள்ளை விளையாட்டு இல்ல ஜல்லியாட்டு பங்காளிய காலையை பிடிச்சி பகைய பார்த்துக்காதீங்கப்பா மாயம் பச்சினை காலையை பிடிச்சி பொண்ணுங்களை வளைக்க பாருங்கப்பா எப்பா அடுத்து வாடில வந்து நிற்கிறது வேப்பப்பட்டி புள்ளிமலையா இந்த காளையை அணையவங்களுக்கு நம்ம ஊரு பட்டையார் சார்பா எங்களை பண்ணப்பா இந்த காளையை அணைஞ்சு 5 சுத்துக்கு நிற்கிறேன் புரியக்காரங்களா நல்லா கவனிச்சுக்கங்க இந்த காளை இடதுபுறமா பாய வந்துருச்சே காலை வந்துருச்சு அப்படியே அப்படியே பால் பாட்டியா மேட்டுப்பட்டி பால் பாட்டி கட்டிட்டாப்பையா அருமையா கட்டு மேட்டுப்பட்டி பால் பாட்டி காளையை பிடிச்சிட்டாப்ல மாடு பிடி மாடு வாப்பா பால் பாட்டி பச்சை வாங்கிப்பா மாடு அணைஞ்சு கொண்டு வாடா புடி 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 ஒரு பாருங்க எத்தனை பேரப்பா மாடு குத்த மாடு ரெண்டு பேரும் அணையாத செல்லாது மாடு மேல ஒரு தனியா பரிசு கொடுக்க போறேன் ஏய் வாங்கப்பா எப்பா புரியறீங்களா கவனிச்சுக்கங்க அடுத்து வர்றது நம்ம கோமுகல குடும்பத்தினுடைய இன்னொரு காலை இதை பிடிக்கிறவங்களுக்கு 5 மணி தங்க தங்களிப்பா 5 மணி தங்க தங்களி மாட்ட விடுப்பா மாடு வெளியே வருது புடிச்சாடா ஆமா காலை மண்டி போட்டுருச்சு குளமங்கலம் குருமூர்த்தி மாடு புடிமாடாய் போச்சு போய் மேட்டுப்பட்டியா வீரன் தாண்டா
பையன் பரலதுக்கு பொண்ணுடா. தம்பிய கடா அண்ணன் வெளியே போயிருக்காருங்க. அவனுங்க மாட்டை பிடிச்சி நம்ம பையன் வீரன்னு காட்டிட்டான்ல. அசோரில் அவங்க மாட்டை பிடிச்சி தான் உன் கையை வெட்டி விட்டாங்க. இப்போ உள்ளூரில் வர பிடிச்சிருக்கான். என்ன செய்ய காத்திருக்காங்களோ கிழிச்சாங்க. திரும்பி வெட்டுவோம்னே. சத்திரப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டில் ஏற்பட்ட சாதி கலவரத்தில் 2க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மேலும் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து சத்திரப்பட்டி அதன் பஞ்சாயத்தைச் சேர்ந்த அனைத்து ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொண்டை இல்லாத சேவலும் கோபுரம் இல்லாத கோயில் மாதிரி ரத்னம் இல்லாத ஊரும் ஒன்றும் இல்லாமல் போச்சப்பா. அதனால தான் சாதிக்கு ஒருத்தன் சண்டைக்கு ஒருத்தன் தெரியுறாங்க. ரத்னம் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஜல்லிக்கட்டு நடக்குதான்னு பார்ப்போம். எல்லாம் அந்த கருப்புக்கு தான் தெரியும். வருஷம் அவங்ககிட்ட போய் நிற்கிறதும் அவங்க எதையா சொல்லி கட்டையை கொடுக்குறது மாதிரி இருந்தா நம்ம என்ன தான்ப்பா பண்ணுறது? நான் எத்தனை வருஷம் தான் அவங்க பஸ் தூங்கிட்டு இருக்க போறீங்க? இந்த வருஷம் ஊரை கூட்டி ஒரு முடிவு பண்ணிடணும். வருஷம் அதானப்பா நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டினாலே ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சண்டையை போட்டு போயிடறாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு 10 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் நடத்த முடியும்னு கலெக்டரே சொல்லிட்டாரு. இவங்கிட்ட போய் யார் பேசுறது? இல்லை மாப்பிள்ள, ஊர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த வருஷம் 2ல் 1 பார்த்துருவோம். ஜல்லிக்கட்டு நடத்த பேச்சு எடுத்தாலே அடிதடிலாம் போய் முடியும். இந்த வட்டம் நடத்தணுன்றாங்க. இது எதில் போய் முடிய போகுதோ? நம்ம ஊர்லேயும் கொலை நடந்து கொள்ள வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த வருஷம் கன்ஃபார்மாக கொலையை பார்க்குறோம்டா. அப்படின்ற? ஆமாடாமாண்ணே. மாப்பிள்ள, அப்படின்னா இந்த வருஷமும் உனக்கு கல்யாணம் நடக்காதா? என்னடா சொல்கிற? நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் ஒத்த காலையாவது பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுன்னுட்டு இருக்கான். இந்தா சுத்துப்பத்து ஏரியாவிலே மாடு பிடிக்கிறதுல இவன் தான் கெத்து. மேட்டுப்பட்டி மூர்த்திண்டா. மாட்டுல இருந்து மாட்டுக்காரன் வரைக்கும் 50 பேத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு என்னடா பண்ணுறது? நம்ம ஊரில் ஒரு காலை அடக்கலையேன்னு ரொம்ப ஃபீலாக இருக்கு. ஐயாவுக்கு ஃபீலாக இருக்காம்ல. மாடு குச்சி குடல் செறிஞ்சுன்னு வச்சுக்க. ஃபீல் மட்டும் இல்லை, நொந்து நூலா நிமிடே. இதில் இருக்க சட்ட சிக்கல் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கலை. இந்த வருஷம் நடக்காமல் போச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லிஸ்ட்லேருந்தே நம்ம ஊர் பேரை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்துறது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான். அட இவன் எதுக்கு ஒத்துவர மாட்டான் மாப்பிள்ள? கூட்டத்தை கூட்டினாலே வேண்டாத பேசி வெட்டி விட்டுருவான் மாப்பிள்ள. யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நாம நடத்துகிறோம். அதெல்லாம் சரிதான் தம்பி. ஜல்லிக்கட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இல்லை மாட்டை பற்றி தான் உனக்கு என்ன தெரியும்? மாட்டில் காங்கேயம், வடகரை, செம்மரை, பழமலை, ஆலம்பாடி, உம்புளச்சேரி, இருசாலி, மலைமாடு, புலிக்குளன்னு தமிழ்நாட்டில் மொத்தம் 18 வகை மாடு இருக்கு. கருப்பு, வெள்ளை, மர, மயில, காரி, கரம்பை, செவலை, செந்தாரை, புள்ளிமரன்னு பல நிறம் இருக்கு.
பாடை, கொண்டை விலங்கு, வால் சொட்டை, தெராசு, ஏறு புறம், இறங்கு புறம், வால் புறம், ராசா சுழின்னு பல சுழி இருக்கு. இல்லை எந்த வகை வண்டிக்கு சரி வரும், எது வாடிக்கு சரி வரும் எனக்கும் தெரியும். மாட்டில் இத்தனை வெரைட்டி இருக்கா? என்னமோ கல் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசைன்ற மாதிரி அடிக்கிட்டே போகிறான். இது தெரியாம போச்சு. ஏண்டா இவன் மலேசியாவில் ஏதோ இன்ஜினியர்னாங்க, மாடு மேய்க்கிற மாதிரி பேசுகிறா. இத்தனை மாடாடா இருக்கு. நமக்கு தெரிஞ்சனா 2 தான். ஒன்று பசு மாடு, இன்னொன்று எருமை மாடு, இன்னொன்று இருக்கு காளையா, தடி மாடு. தயவுசெய்து இப்படிலாம் ஜோக்கடியாரா? மாடு முட்டிச்சிட்டு போவேன். எங்கடா போய் தொலைஞ்ச? நான் எங்கே போனேன் உங்களுக்கு என்னடா? நீங்கள் இழுத்த 7:30 ஏன் கவுட்டக்குள்ள ஈட்டி விட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, செத்துருக்கும். என்னடா பார்க்குறீங்க? எங்கள் அப்பா என்ன பிரச்சனைக்காக கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் இங்கே இன்னும் அப்படியே தானடா இருக்குது. அவர் சாவுக்கு அப்புறமாச்சு ஊர் ஒத்துமையாக இருக்குன்னு பார்த்தா இல்லையே. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா சாவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சேடா. இந்த மலைச்சாமி குருமூர்த்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஊரை ஒன்று சேர்த்து ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ள. ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா கலெக்டர் தானே பர்மிஷன் தரணும். நடுவில் இவங்க யாரு? பர்மிஷன் கேட்போம், நாமளே நடத்துவோம். அது இல்லை மாப்பிள்ள, 2 பேர் தானே எதிரி, 2 ஊர் இல்லைல்ல. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நின்று போய் பல வருஷம் ஆச்சு. கோர்ட்டே நடத்தலான்னு சொன்னதுக்கப்புறமும் யார் தலைமையில் நடத்துறதுன்னு பேசி வருஷம் தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும்னு நம்ம பிரசிடென்ட் பெருமாள் அண்ணே முடிவு பண்ணியிருக்காரு. நிறுத்தியா? வருஷம் ஊர் கூட்டம் போட்டு அவர் அருமை பெருமை பேசுறதுலாம் போதும். என்னப்பா பெரிய மனுஷனை மரியாதைலாம் பேசிக்கிருக்க? யார் பெரிய மனுஷன்? பின்னாடி 4 பேர் நடக்கூட்டி இவர் முன்னாடி போன பெரிய மனுஷனா? அப்படி பார்த்தா என் பின்னாடி தான் கொல்ல போய் நிற்கிறான். நானும் பெரிய மனுஷன் தான். வேட்டி விளம்பரத்தில் வர மாதிரி வெள்ளையும் சொல்லியுமே வரான். எதுவும் பிளான் வச்சுருக்கானோ? என்னடா ஏமாப்பிள, பஞ்சாயத்து எப்படி போகுது? இன்னைக்கு ஏதாவது குலகில் விழுமா? போகிற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன் நீ போல? எதுக்கு மாப்பிள்ள, நம்ம அங்கே போய் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி ஒரு 4 பேர் தலையை வெட்டி வரா ஊத்துறான். காது கிடச்சா போதும். வருஷத்துக்கு எத்தனை கேஸை பார்க்குறது? ஊருக்காரன் எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. யோ, உங்க பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம்யா. வாடியை சுருக்கி கட்டுற வழியா பாருங்க. சுத்தி இருக்க ஊர்ல பூரா வாடி பெருசா இருக்கிறனால தான் பூரா புடியக்காரனுக்கு வாக்கரிசி போட்டீங்க. எதுக்கு? வாடி சிறுசா இருக்கிறனால தான் காலை வெளியே வரும்போதே திம்மலை கட்டிக்கிறாங்க. அப்புறம் பூரா மாடும் புடி மாடாகாம என்னையாக? மாடு வாடியை விட்டு வெளியே வந்து நின்று சுத்து போன பிடிக்கிறான் பாத்தியா? அவன் தான் சரியான புடியக்காரன். என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிய? இந்த ஆளு பேசாம விட்டதுனாலதான் மாடு பிடிக்க உள்ள வந்தவங்க நீ வாடியில் அடங்காக்குறேன். ஒத்த மாட்டை வச்சிருக்கிற இந்த ஆளை நடத்தணும்னு சொல்ற போது 10 மாட்டை வச்சிருக்க நான் நடத்த மாட்டேனா? ஊருக்குள்ள நிறைய மாடு வச்சிருக்கிறவன், நிறைய பொண்டாட்டி வச்சிருக்கிறவன் நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. எதுவா இருந்தாலும் கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். அவனுக்கு அங்கே பேசிட்டு இருக்காங்க, இங்கே பார்த்துட்டு இருக்கான். வந்த வேகத்தில் எதுவும் தூங்கிட்டானா? என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நிறுத்துங்க. உங்களுக்குள்ள இருந்த போட்டினால தான் இம்பிட்டு வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்காம போச்சு. நீங்க யாரும் இந்த வாட்டி நடத்த வேணாம், நான் நடத்துறேன். நினைச்சேன் நீ சுத்தி சுத்தி இங்கே தான் வந்து நிப்பேன்னு. யோ, நீங்க யாரும் நடத்திக்கீங்க. இந்த வாட்டி வாடி வாசல் நாங்க துண்டு சுத்துறோம். இதை நாங்க விடுறதா இல்ல. என்ன பண்ணுவ? யாரை எங்க வைக்கணும் எனக்கு தெரியும். அவன் அப்ப இருக்கிற வரைக்கும் அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. இப்ப அவர் புள்ள வந்து செய்யறேங்கிறான். செய்யட்டுமே. நடத்தியா? நிறுத்தியா? அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைங்கிறது அரசியலுக்கு வேணா ஒத்து வரேன், அம்பிட்டுக்கு ஒத்து வராது. இப்ப ஏன் தம்பி, உழுகிற காலத்துல ஊரை விட்டு ஓடி போயிட்டு அறுக்கிற காலத்துல அறுவாலோட வந்து நிக்கிறீங்களாக்க? எங்களுக்கு உழுகவும் தெரியும், அறுக்கவும் தெரியும். எதுக்கு ஆளாளுக்கு வாழ் கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா,
ஒத்து வந்தா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நடத்தலாம், இல்லைன்னா அவன் தனித்தனியா நடத்திக்கங்க. பெரிய துரட்டு பிடிச்ச வேலையா இருக்கு. கோயில் திருவிழா ஜல்லிக்கட்டில் ஊர் ஒன்றா இருக்கிறதுக்கு தான் நடத்துறதே. நடுவில் வந்தது தானே என் சாதி சம்பிரதாயம் எல்லாம். ஊரை ஒன்றா சேர்த்ததுக்காக தானே எங்கள் அப்பாவை கொண்டாங்க. இந்த வருஷம் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுறேன். முடிஞ்சா கூட வந்து உதவி பண்ணுங்க, இல்லைன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. ஒரு சாவுல நின்ன ஜல்லிக்கட்டு இன்னொரு சாவு விழுந்தாதான் நடக்கணும்னா அது ஏன் சாவு? ரத்தமும் சதையுமா ஒன்றா இருந்த நம்மளை ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பிரித்து வச்சாங்க. நம்மளை பிரித்தவங்களாம் ஒன்றா பென்ஸ் காரில் போகும்போது சேர்ந்துருந்த நம்ம மட்டும் எதுக்கியா அடிச்சுக்கிட்டு சாகணும்? இதை சொன்னதான் நம்மளை லூசு பையன்றாங்களே. ஏய், யார் எடுத்தாலும் சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நம்ம நடத்துகிறோம். கண்டிப்பாக நடத்துகிறோம். ஆமாம் ஆமாண்டா, செய்வோம். சரி மாப்பிள்ள, நானும் இறங்கிறேன். ஏய், நாளைக்கு கலெக்டர் பார்க்க போகணும்டா, எல்லாம் ரெடி ஆயிருங்க. சரிடா வரேன். ஓகே வரேன்டா மாப்பிள்ள. என்னடா இந்த பக்கம் ரோட மறைச்சு வச்சிருக்காங்க? எதுக்காவது குழியை தோண்டிக்கிட்டு இருப்பாங்கடா. நீ லெஃப்ட்ல விடு. எங்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா எப்போ பார்த்தாலும் தோண்டிக்கிட்டு. என்னடா மாப்பிள்ள இங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்க? தூக்க முடியலடா. மாப்பிள்ள ஏற வண்டியில. யாரா அவங்க? இங்க என்ன நடக்குது?
இத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டில் நடந்த பிரச்சனையில தான் என் அப்பாவை கொண்டாங்கன்னு இந்த ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை வந்ததே என் அப்பாவை கொல்லதான். நான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தினா எங்கள் அப்பாவை கொண்டவன் தானா வெளியே வருவான். இனி எவன் தடுத்தாலும் இதை நான் நிறுத்த போறதில்லை. ஏன்பா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு பர்மிஷன் கேட்டு வயசு பயிலெல்லாம் வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க யாரும் இல்லையா? செத்துட்டாங்க. ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. போங்க உள்ள. இந்த மாதிரி ஏதாவது சொல்றதுக்குன்னே வேலைக்கு வரல. உங்க ஊருக்குள்ளே ஒத்துமை இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டு நடந்தா திரும்பவும் பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? சார் அதெல்லாம் எப்பயோ நடந்தது சார். இப்போ நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் சார் இருக்கோம். அதான் ஊருக்கு ஒருத்தராக சேர்ந்து வந்திருக்கோம். ஆமாம் சார். அதுவும் இல்லாமல் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் சார் இது நடக்கும். ஒன்று பண்ணுங்க, சத்திரப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஒரு மனுவை கொடுங்க, பார்ப்போம். என்ன அவ்வளோ சொன்னார்? பேப்பரை தூக்கிட்டு தெரு தெருவா அலைய சொல்கிறேன். ஊரில் பாதி பேர் கை நாட்டு இவங்களை எப்போ எழுத பிடிக்க வச்சு என்னை கையெழுத்து வாங்குறது? ஏமாப்ல எல்லா கையெழுத்தையும் நம்மளே போட்டா அப்போ உனக்கு எப்போவுமே கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள்ள கையெழுத்தை வாங்குறோம், நடத்துகிறோம். என் கல்யாணத்தை மாப்பிள்ள. டே ஜல்லிக்கட்டடா. ஏன் போ. மாப்பிள்ள கொஞ்சம் வண்டி எண்ணி பாட்டிங்க. எதுக்குடா? டேய் இப்படியே ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேலைக்கு ஆகிறா. தனித்தனியாக சதுரி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் போய் முதல்ல எங்கள் ஊருக்காரங்கிட்ட கையெழுத்து வாங்குறேன். அதுவும் இல்லாமல் நான் அவன் கூட தெரியுது எங்கள் ஐயா பார்த்தாரு நசிக்கிடுவார். டேய் நீ மட்டும் என் கூட வா, உனக்கு ஒரு வேலை. உன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. உன்னையெல்லாம் பார்க்க கூட கூடாதுன்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்காரா. இறங்கண்ணா போல. மா முதல் கையெழுத்தை நீ போட்டுருமா. நீ இதுக்காக தான் இங்கே வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டு வந்திருப்பேன்டா. இது உங்கள் அப்பா வாழ்ந்த மண்ணு, ஓ ஊருடா. இங்கே நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கு பங்கு இருக்கு. உங்கள் அப்பாவோட நின்று போன ஜல்லிக்கட்டு ஒன்னால நடக்கணும். நீ நடத்துடா. உங்கள் அப்பா இடத்துல இருந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு மாப்பிள்ள. பிறந்த ஊரால் தான் எல்லாருக்கும் பெருமை கிடைக்கும். ஆனால் உங்கள் அப்பாவால் தான் நம்ம ஊருக்கே பெருமை. நீ போடு. மனுஷன் எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா? போட்டிங்களா? போட்டாச்சுங்க. இந்தாங்க. நீங்கனாலும் நல்லபடியாக நடத்துங்க ஐயா. சரிங்க பாட்டி. இந்த ஊருக்குள்ள உங்க அப்பாவுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கியா, அது ஒன்னே போதும். அம்புட்டு பேர் ஒத்து வருவாங்க. நீ துணிஞ்சு பண்ணியா? அதான் மேட்டுப்பட்டியும் குளமங்கலம் ஒன்று சேர்ந்து வச்சுல, அப்புறம் என்ன நடத்திடுவோம். நீ வந்து தான் நடத்தணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். நீ நடத்தியா? அக்கா நீ போட்டு. நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கதே இல்லையாப்பா? வருஷம் வருஷம் நம்ம காலை ரெடி பண்ணி எல்லா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி விட்டா பாரு. தெரியுமே, இந்த வருஷம் நம்ம ஊர்லயே நடத்திப்போம். எங்கள் வீட்டுக்கார் மாடு பிடிக்கிற அளவை பார்த்தா தம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் நம்ம ஊரில் எப்போத்தையும் மாடு பிடிக்க போறாருன்னு தெரியலையா. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். சரியா? ஒரு காலத்துல சரவணை மாடுனா சுத்துப்பட்டுல தெரியாத ஆளே கிடையாது தெரியுமா? தெரியும்ண்ணே. உனக்கு தெரியாத ஆள் யாருன்னு இங்கே இருக்கா? பொண்ணு எத்தனை நாள் நம்ம உயிரோட இருப்பேன்னு தெரியாதுப்பா. ஆனால் சாவங்களும் எப்படியாலும் நடத்தி காட்டிடுங்கப்பா. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்திடுவோம். ஒரு சைனை போடு. கையெழுத்து போட்டா ஐஸ் குறைஞ்ச முன்னுங்க அப்பதான் சொல்லியிருக்கு. அது மைண்ட் அப்பாவை கொடு. கையை கழுவுனானு தெரியலையே. நாங்கெல்லாம் கழுவுற கையிலாண்டா கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கை நாட்டு வச்சது கண்ணை முடிக்கிட்டு இருக்க வென்று. நீயே வச்சுக்க. ஊருக்குள்ள சண்டி இருக்க பெரிய போனீங்கடா. நீ என்னடா இவங்களோட சுத்திட்டு இருக்க? இல்லைண்ணே, கையெழுத்து வாங்க வந்தேன். வாரம் போறவெல்லாம் நாட்டாம பண்ணுவீங்க. நான் காலம் போற உன் காலை கழுவியே கஞ்சி குடிக்கணுமா? உங்க அப்பா நடத்தும் போது தான் நாங்க காலையை பிடிச்சி சொல்லி எங்க அண்ணன் கழுத்து அறுத்து போட்டாங்க. இப்ப நீ யார் கழுத்து அறுத்து போட வந்திருக்க? இந்தாரு, இத்தனை வருஷமா எங்களை தப்படிக்க மட்டும் தான் வாடியில் ஏத்துனீங்க. இந்த வட்டம் நாங்களும் வாடியில் ஏறுவோம், துண்டை சுத்துவோம். ஆத்தையும் பார்த்ததில்ல, அழகரையும் பார்த்ததில்ல. ஜல்லிக்கட்டு நடத்துன்னு வந்துட்டாங்க. ஏன்பா இந்த கதவு எனக்கு என்ன தடவுங்கப்பா? எத்தனை மகன் ஐயா நீ? உன்னை பார்க்கும்போது உங்கள் ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்கியா? என்னடே அடி ஆத்தி வந்துட்டானா? கட்டுத்தர செருப்போட அலையிற கலந்து போற.
வெளிநாட்டுல போய் 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்த உடனே உன்னை உச்சாணி கும்பிடுறது வைக்க உட்கார வைப்போம் நினைச்சியா? நாங்க என்ன வக்கத்த வயலா? உன்னை விட நான் எதில் குறைச்ச? ஏன் நாங்க நடத்த மாட்டோம்? அன்னைக்கு உங்க அப்பன், இன்னைக்கு நான் தான் நீ வந்து நிக்கிற. அன்னைக்கு உங்க அப்பன் காளையை பிடிக்க கண்ட பயில உள்ள விட்டனால என் தம்பியை வெட்டி கொண்டாங்க. இந்தாரு, இனிமே நான் யாரு பின்னாடி நிக்கிற மாதிரி இல்ல. கிளம்பு கிளம்பு. டேய், அந்த காளை 2 நாளா கட்டி கிடக்கு, அவுத்துட்டு போய் காளை ஆத்திட்டு வாடா. வாடா மாப்பிள்ள. பயங்கரமா கோவப்படுறாரு. அநேகமா ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டேய் மாப்பிள்ள, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கையெழுத்து போட மாட்டான்னு. என்ன மாப்பிள்ள, இவங்க இன்னும் கையெழுத்து போடலன்னு கலெக்டர் கிட்ட என்னடா சொல்றது? 5000 தலைக்கட்டில் 50 பேர் போடலன்னா ஒன்றும் நட்டம் இல்லை. வா, கையெழுத்து போட்டுனே மறந்துடக்கூடாதுக்கா. கண்டிப்பாக குடும்பத்தோட ஜல்லிக்கட்டுக்கு வரணும். நிறைய மருதாணி வச்சுட்டு சந்தோஷமா அந்த ஜல்லிக்கட்டு பார்ப்போம். யார் மாப்பிள்ள இவரு? நம்ம ஊர் தான் மாப்பிள்ள. நம்ம பசங்களுக்கு ஒன்றா இவர்கிட்ட தான் வந்து நிற்போம். அதனாலே நம்ம ஊர் பெருசுங்களுக்கு இவரை கண்டா ஆகாது. அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஊர் பெருசுங்க தான் கூறு இல்லாமல் அடிச்சுக்கிறாங்க. இளவட்ட பசங்க நீங்களாவது ஒத்துமையாக இருக்கீங்களே. சரிங்கண்ணா. சரிங்க வாங்க. வரேன் மச்சான். எல்லாம் கையெழுத்து போட்டீங்கல்ல? மாமா கையெழுத்து போட்டீங்கல்ல? எல்லாம் கையெழுத்து போட்டாச்சுலப்பா? என்னதான் வெளியூர் ஜல்லிக்கட்டில் மாட்டை பிடிச்சி தங்க காசாக ஜெயிச்சாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க முன்னாடி மாட்டை பிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுமாப்ல, இந்த வருஷம் நடத்திடுவோம். என்ன மாப்பிள்ள, எங்க பார்த்தாலும் இவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சுயோதவி லோனுக்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. என்ன ஏன் ஜல்லிக்கட்டு நடத்த நீங்க மட்டும்தான் சைன் வாங்கணுமா? நாங்க வாங்கக்கூடாதா? மாட்டை எடுக்கிறது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா அதுக்கு பாதாம், பிஸ்தா, பேரிச்சப்பழம், தோரம் தூசி, பாசி தூசி, உளுந்து, வடக்குருணை, கானப்பயிறு, கம்பு, சோளம், பருத்தி விதை, புண்ணாக்கு வரைக்கும் கொடுக்கறது நாங்க தான். நாங்கள் அப்பவே சொல்லலாம், நம்ம ஊர்க்காரிகளுக்கு வாயிரமா நீளம். டேய், என்னடா சொன்ன அவங்கிட்ட? அது மதுரை மாவட்டத்திலேயே உன்னைய மாதிரி விவரமான பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். சத்திரப்பட்டி, குளமங்கலம் வாங்கியாச்சு. மேட்டுப்பட்டி வாங்கியாச்சு. ஆளே இல்லை, யாரை விலைக்கு விடுறாங்க? பைத்தியங்க மாப்பிள்ள. பரிவள குணமே பறக்கிறதா, பறக்க விடு. வாழ்வா சாவானு அதுவே முடிவு பண்ணட்டும். நே பிராய்லர் கோழின்னே பறக்காது. நைட்டு சைடிஸ் காண்டி வச்சிருக்கோம். மகிழ்ச்சி. நான் கோட்டு சூட்டு போட்டா உனக்கு என்ன? ஷூ போட்டா உனக்கு என்ன? நான் கோட்டு சூட்டு போறதா உனக்கு பிரச்சனை? நான் போடுவேன். நீ என்னத்தை வேணா போடுமாமா, முதல்ல அதில் ஒரு கையெழுத்தை போடு. எதிர்பார்த்த நீ திரும்ப வருவான்னு எதிர்பார்த்த. நான் கையெழுத்து போடணும்னா என் சின்ன பொண்ணை கட்டிக்கணும். இந்தா என் நண்பன் கட்டிப்பான். இன்னியண்டா கொடுத்து கட்டிக்கோட. 6 அடி மாப்பிள்ளை கட்ட 6 அடி மாப்பிள்ளை காட்டுறான். எனக்கு ஓகே. என்ன மாமனாரும் மகளும் ஒரே மாதிரி இருப்பான் இல்லைன்னு பார்த்தேன். ஏமாமா, நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்கு? மொத்தம் 10 இருக்கு மாப்பிள்ள. எங்க மாமா? மாப்பிள்ள அங்க. எத்தனை மாடு இருக்குன்னு சொன்ன? மொத்தம் 11 மாடு. மாப்பிள்ள இன்னும் சேர்க்கல மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதை மாமா? நண்டு கதை மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல உங்கள் ஊருக்காரங்கிட்ட சொல்லி அந்த ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட சொல்லுங்க. ஊரில் தண்ணியே இல்லையா, நண்டு கதை சொல்கிறாங்க. என்னங்க, நம்ம ஊர்ல எல்லா பொம்பளைங்க கிட்டயும் சைன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்ன வார மாப்பிள்ள வேணான்னு சொல்றியா? எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்ப என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லுங்க. மாப்பிள்ள கரெக்டா பார்த்து கொடுத்துருவாப்ல. அதுக்கு தானே மலேசியால இருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இவர் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க சொல்லு. மீன் குழம்பு வைக்க தெரிஞ்ச பொண்ணு கிடைச்ச உடனே முதல் வேலை கல்யாணம் தான். என்ன மாப்பிள்ள? அண்ணன் தண்ணி வேணும்னு ஆத்தாட்ட அதிகாரம் பண்ணுனவ இவனுக்கு பிடிக்குமேனு மீன் குழம்பு வைக்க கத்துக்கிட்டா. குளத்து மீன் தானா குழம்பு சட்டிக்கு வராதுன்னு இவளுக்கு எங்க தெரிய போகுது? டேய் மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது புரிஞ்சாடா? இல்லையே. புரிஞ்சிருந்தா தான் நேரம் நீ பல பேரை கரெக்ட் பண்ணிருப்பியே. டேய், உனக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு தினம் ராத்திரி விடிய விடிய உட்காந்து எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்காடா.
மாப்பிள மாமா. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து தகவல் எதுவும் வந்துச்சா? இன்னும் ஒன்றும் தெரியல மாமா. அது என்ன ஏதுன்னு உடனே பார்க்கணுமியா. அவங்க வாட்டில் கிடப்புல போட்ட போறாங்க. சரிங்க மாமா. மா என்னம்மா விசேஷம்? உன்னை மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை பார்க்கவா? என்ன புதுசா இருக்கு? எப்பயும் பொண்ணை பார்க்க தானே போவாங்க, நீ மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லியிருக்க? பொண்ணை நான் பார்த்துட்டேன். ரொம்ப அழகான அடக்கமான பொண்ணு. அவதான் என் மருமகன்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா இப்போ தட்டை மாற்றிக்கிட்டு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன்டா. நீ கேட்டது மாதிரியே அவளுக்கு நல்லா மீன் குழம்பு வைக்க தெரியுமா? இப்போ மீன் குழம்பு வைக்கிறது தான் முக்கியம் பாரு. எனக்கு பொண்ணை பிடிக்கல. பொண்ணை பார்க்காமலே பிடிக்கலனா என்னடா அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்க வாங்க, நீ தட்டை மாற்றி. சரியான ட்விஸ்டா இருக்கு. மாப்பிள்ளைய அதிர்ச்சி ஆகி நின்ட்டாரு. கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாராம். டேய் மாப்பிள்ள வந்துட்டாரா பாரு. இல்லை மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள தாசில்தாரை பாத்தீங்களா? அவர் இன்னும் வரல மாமா. அவரை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நாங்க எஸ்பி ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சாயங்காலம் ஊருக்கு விட்டு இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. சரி மாமா. டேய் வந்துட்டாரான்னு பாருடா. வரலடா. ஏன்டா அவன் மலேசியாலேருந்து வந்த? நான் சொல்றது கேளு மாப்பிள்ள. நானே பார்க்குறேன்டா. தெரியாதனமா வாசலில் உட்காந்துட்டேன். கீரை வாங்குறேன். யோ யார் நீ சும்மா சும்மா எட்டி பார்த்துட்டு இருக்க? நீ யாரியா எட்டி பார்க்கணும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்க? ஸ்டாஃப். சாரிங்க சார். தாசில்தார் சார் இருக்காரான்னு பார்க்க வந்து. உட்காந்துருக்காரு. அவர் தான் தாசில்தார். இருக்காரா? எங்க? மாப்பிள்ள மைல்கல் சைஸ்ல ஃபைலுக்குள்ள உட்காந்துருந்தா எனக்கு எப்படா தெரியும்? வாங்க தம்பி, கலெக்டர் பேசினாரு. எதுக்கு நீங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு செய்றீங்க. சரியான காட்டு பசங்க. எப்போ எதை வேணாலும் செய்வாங்க. ஜல்லிக்கட்டுக்கு தேதியை குறிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க. மேல இருக்க ஃபைலை எப்படி எடுப்பாந்தாள்? நானே கோயிலுக்கு காலையில் வாங்க போறாங்களா? வாங்கட்டேன். எப்படி நடத்துறாங்கன்னு பாப்பா. ஏப்பா மஞ்சம்பட்டி, கல்லம்பட்டி, சிவப்பட்டி, குளமங்கலம், மேட்டுப்பட்டி எல்லா ஊருக்காரங்களும் வந்தாச்சாப்பா? வந்தாச்சுப்பா. வந்தாச்சு. ஏன் வரலன்னா போய் அடிச்சு இழுத்து வந்துட போறேன் என்ன? அவங்க 2 பேரை தவிர எல்லா ஊருக்காரனும் வந்தாச்சு. நீங்க போய் ஆரம்பிங்க. கருப்பா காளையை வாங்குறதுக்கு நல்ல திசையை காட்டுப்பா. ப்ரோ வெத்தலை எல்லாம் வாயில தானே போடுவாங்க. உங்களுக்கு நான் தட்டில் போட்டு விளையாண்டுக்கிறேன். இவனுக்கு சாமியே வந்ததில்ல. ஆனால் இவன் தான் ஊருக்குள்ளே பூஜாரின்னு சொல்லி தர்றான். ஊர் விளங்கிரும்டா, விளங்கிரும். வெள்ளை வந்திருக்குப்பா. வடக்கு முகமா பார்த்து காளையை வாங்கணும். காளையை வாங்கும்போது நல்லா சுழி சுத்தமா பார்த்து வாங்கணும்யா. முக்கியமா இருபறவையா இல்லாம பாத்துங்கப்பா. என்ன ஐயா திடீர்னு கூட்டம் போட்டுருக்காங்க? புரியலப்பா. ஐயா
அந்த கோயிலும் கோயில் நிலமும் அவங்க கிட்ட இருக்கனாலதான் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. கோயில் 6 ஊருக்கும் பொது தானேங்கய்யா. கோயில் நிலம் எல்லா ஊர்லயும் தானே இருக்கு. ஆனா அந்த 200 ஏக்கர் நிலத்தை சத்திரப்பட்டிக்காரன் மட்டும் தானே இப்படி நாள் ஆட்டம் அனுப்பிச்சுக்கிறீங்க. அள்ளி கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டு கிள்ளி கூட கொடுக்க மாட்டான் அந்த பெருமாள். இது எப்படி விட்டுற கூடாதுப்பா. அந்த 3 ஊருக்காரங்களும் குருமூர்த்தியோட சேர்ந்துக்கிட்டு தனியா கூட்டத்தை போட்டு ஜல்லிக்கட்டு நடத்த போறாங்களாம். இதுக்கு முன்னாடி நம்மள வாடியில ஏத்தலனாலும் மாட்டையாவது பிடிச்சிக்கிருந்தோம். ஆனா அவங்க நடத்துனாங்க, அதை கூட பண்ண விட மாட்டாங்கண்ணே. நம்ம பாட்டம் புட்டம் காலத்துல எல்லாரும் சேர்ந்து கட்டினதே அந்த கோயில். அது அங்க இருந்ததுனால கூட்டி பெருக்கி குப்பையிலி போட்டுக்கிட்டு அங்க இருந்தாங்க. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதைய இன்ன வரைக்கும் ஆள்றாங்க. இனிமே கோயில் நிலங்கள்ல வருஷம் ஒவ்வொரு ஊருக்காரனும் மாத்தி தான் வெள்ளாம போடணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டை வருஷம் நம்ம ஆளுதான் தலைமை வாங்கி நடத்தணும். என்ன நான் சொல்றது? சரிதான்பா. நம்ம கை கட்டி நிக்கிறதுனாலதான் நம்மள அதை தொடச்சு குடிச்சா நினைக்கிறானுங்க. நாம இந்த வருஷம் தனியா ஜல்லிக்கட்டு நடத்தியா எப்படிப்பா முடியும்? லேசுப்பட்ட காரியமா அது? கலெக்டர், போலீஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுல. நாம வளர்த்த மாட்டோம், நாம பிடிக்கிறதுக்கு எவன் உத்தரம் தேவையில்லை. எவன் எதிர்த்தாலும் சரி, இந்த வாட்டி நாம நடத்தணும். அவங்க ஆளாளுக்கு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தனித்தனியா ஜல்லிக்கட்டு நடத்த போறோம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க என்னடா? ஆமாடா, அவங்க திரும்பி கல்ராஜ் போனாங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒத்துமலைன்னு சொல்லி நம்ம கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணி போடுவாங்க மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் இளவு விண்ணாலும் 7.5 எழுக்கிறாங்க, கல்யாணம் விண்ணாலும் கரைச்சலை கூட்டுறாங்க. என்னதான்டா பண்றது? ரொம்ப நாளா அவன் யோசிச்சு வச்சிருந்ததை பேசிட்டாயா. இந்த வருஷமும் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னு வையேன், சுத்துப்பட்டில் உள்ள அத்தனை கிராமத்துக்காரன்னு நம்ம ஒன்றத்துக்கு உதவாதவங்க நினைச்சு நம்ம மூஞ்சில காரி துப்பிடுவாங்க மாப்பிள்ள. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தனியார் அமைப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்ற கம்பெனி வருஷத்துக்கு 33,000 அனிமல்ஸை கருணை கொலைங்கிற பேர்ல கொன்னுகிட்டு இருக்காங்க. நாட்டில் தடை பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இதை போய் தடை பண்றானுங்க. முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ண சொல்லுங்கப்பா. நடத்தணும்னு சொன்னா அதுக்கு ஒருத்தனும் வரமாட்டானுங்க. தடுக்கிறதுக்கு நான் மட்டும் ஆளாளு கிளம்பி வந்துருவானுங்க. கவர்மெண்ட்டே நடத்தலான்னாலும் இவன மாதிரி ஆளுங்க விட மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரவங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன லாபம் இதுல? நாம என்னத்த கண்டா? என்னையா பெரிய கொடுமையா இருக்கு? 300 கிலோ மாட்டு மேல 60 கிலோ மனுஷன் 2 நிமிஷம் அணைஞ்சா பெரிய தப்பாம்ல? ஆமாப்பா. இந்த போட்டாரோட தலைய இனிமே ஜல்லிக்கட்டு நடத்தினாப்ல தான். எல்லாம் கூடி ஒரு நேரத்தில் இப்படி பொசுக்கு நிப்பாட்டாங்களப்பா. அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. அப்போவே தாடிக்காரன் சும்மாவா சொன்னா இது உச்ச நீதிமன்றம்ல மன்றம்னு. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தனியார் அமைப்புகளால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி ராஜன் தலைமையிலான 4 பேர் கொண்ட அமர்வு ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. என்னப்பா வடிவேலு, ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சுட்டாங்களாம்ல? சோறு ஒரு பொண்ணு வைத்துப்பட்டு காளையை அங்கே சொல்றதுக்கு இருக்கேன்ப்பா. என்ன குடிக்க வச்சிருக்கா இல்லையா? அந்த காளையை ஒரு குறைய வச்சதில்ல. ஓம்பாடு ஒப்பான் பேசிக்கிருக்கா. நம்ம ஊர்ல இவனுங்களாவது ஜல்லிக்கட்டு நடத்திடுவாங்க, அதை பார்த்துடலாம் நினைச்சா கடைசியில் இப்படி ஆகி போச்சப்பா. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்க இருந்தது. பாருங்க, வாடியை கூட கட்டிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இப்படி தடை பண்ணிட்டாங்க. இங்க விவசாயத்துல இருந்து கடல்ல மீன் பிடிக்கிறது வரைக்கும் பிரச்சனைன்றது சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான். மத்தவன் நமக்கு என்னன்னு ஒதுங்கி நிக்கிறான். எப்ப இப்படி பிரச்சனைய பிரிச்சு பாக்குறத விட்டுவிட்டு நாமெல்லாம் ஒண்ணு சேர்றோமோ அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். இன்னைக்கு விளையாட்டுக்காக ஒண்ணு சேர்ந்துட்டா நாளைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒண்ணு சேர்ந்துருவோம் தான் நம்மள பிரிச்சே வச்சிருக்கானுங்க. எங்கேயோ இருக்கிறவங்க வந்து தடை வாங்குறான்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஒத்துமை இல்லைன்னு தான் அர்த்தம். இருந்திருந்தா 1.5 லட்சம் பேர் சாவரப்ப நம்மலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருப்போமா? காட்டி கொடுக்குறவன் கூட்டி கொடுக்குறவன் இருக்கேன். அப்படித்தான் இருக்கும். வேற எப்படி இருக்கான்? அப்படியாப்பட்ட ஆளுகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் ஒரு இனத்தையே அழிச்சு விட்டாங்கப்பா. அட நீ வேற, இன்னை வரைக்கும் அடிமையத்தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அழிக்க நினைக்கிறது ஜல்லிக்கட்டை மட்டும் இல்ல, நம்மளோட கலாச்சாரத்தை. 1000 வருஷமா நம்ம ரத்தத்துல ஊறி கலந்த ஒரு விஷயத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஆரம்பிச்ச அமைப்பு தடுத்து நிறுத்துறான். இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து மானத்தை மறைக்க போடுற துணி வரைக்கும் அவன் தான் முடிவு பண்ணுவான். நம்ம அடையாளத்தை இழந்துட்டு வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கான தடையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியதில் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கைது செய்தனர்.
பண்ணி ஏன்டா எங்க தானே இருக்கிறீங்க? எஸ்ஐ ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, உனக்கு அறிவு வேண்டாம்? சார் 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 சொல்லு தம்பி. நம்ம ஊர் பசங்க ஸ்டேஷன்ல வச்சு விழுந்துட்டு இருக்காங்கண்ணே. நான் வீடியோ எடுத்துறேனே, அனுப்பிடவா? கைது செய்யப்பட்ட சத்திரப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் போலீசாரால் தாக்கப்படும் வாட்ஸ்அப் வீடியோ காட்சி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவமியா ரத்னமயன் துறைய போலீஸ் பிச்சு விட்டாங்க போல. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இது தமிழர்களின் பெருமையை மீண்டும் மீண்டும் உலகுக்கு பறைசாற்றும் போராட்டமாக கருதப்படுகிறது. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுவேன். ஏய், உண்மையை சொல்றா, இல்லனா கட்டி வச்சு உரிச்சு போய் பாத்துக்க. இவங்க ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள நாம மண்ணா போயிடுவோம் போல. சார், யாரை கட்டி ஸ்டேஷன் கூட்டு வந்தீங்க? சாரி சார். அப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க சார். நீங்க அடிச்சதை எவனோ வீடியோ எடுத்து வெளியே விட்டுருக்கான். முதல்ல அதை ரிலீஸ் பண்ணியா? சரிங்க சார். வெள்ள கிருதாக்காரன் நல்லவே போல மாப்பிள்ள. அம்மா ஏண்டா உனக்கு ஜட்டி போடுற பழக்கம் இல்லையாடா? ஏய், நீ எப்படி பார்த்த? நாங்கள் மட்டும் பார்க்கல, உலகமே பார்த்துருச்சு. ஒருத்தர் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். ஏண்டா இதே இல்லாமடா வீடியோ எடுத்து போடுவீங்க? கருமண்டா. டேப்பா, இப்போ எங்கடா போகிறீங்க? அடுத்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு. ஐயா, நீங்கள் பொரட்டஸ்ட்டுக்கும் போங்க, பொரட்டாச்சிக்கும் போங்க. போகிற வழியில் என்ன ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போகிறடா சாமி. இதுக்கு மேலே என்னால் உதவாங்க முடியாரா? இவன் ஜல்லிக்கட்டு நடத்துறேன்ற பேரில் என்ன காவு வாங்கிடும்டா. டே, ஆட்சியில் இருந்தவங்க காசை வாங்கிட்டு கண்ட இடத்துல கையெழுத்து போட்டதுனால தானே இன்னைக்கு கண்டவெல்லாம் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். கச்சத்தீவை எழுதி வச்சுட்டு மீனவங்களை சாகடிச்சாங்க. என்னைக்கு கல்வியும் மருத்துவமும் அரசாங்க கையில் முழுசா போய் சேருதோ அன்னைக்கு தான் இந்த ஊர் உருப்படும், நாடு உருப்படும். காலம் மாட்டுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு வருதுங்க. ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளோ கூட்டம் தான் ரொம்ப பெரிய விஷயமாப்ல. ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கூட்டம் உள்ளடா, நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தர் மனசுல இருந்த கோவம்டா. அதனால தான் போராட வீதிக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த கூட்டத்தை கலைக்க போலீஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க மாப்பிள்ள, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தலைவன் இருக்கிற போராட்டம் தான் எந்த முடிவு இல்லாமல் கலைஞ்சு போகும். இது எந்த தலைவனும் இல்லாத போராட்டம். கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். ஏய், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்குது, எங்கடா போயிட்டு வரீங்க எல்லாரும்? மூஞ்செல்லாம் ஒரு லிஃப்ட் கிடையாது. போலீஸ் அடிச்சிட்டாங்க மாப்பிள்ள. 5 பேரை சேர்ந்து போனால் அடிக்க தான் செய்வாங்க. தனித்தனியாக போய் அப்ரோச் பண்ணுறோம். அங்க என்னமோ காலமாட பிடிக்கிறமா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க.
ஜல்லிக்கட்டு நடத்த பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து தமிழக சட்டமன்றத்தில் சட்ட முன்வரைவு கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பத்திரப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்க இருக்கு. இனிமேலாவது எல்லாரும் அப்புறம் என்னப்பா எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஹேய் நிறுத்து. என்ன சொல்ல போற? பாக்குறதுக்கு அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்ல போற அதானே? போடா, தம்பியை பார்க்க எம்ஜிஆர கருப்பா பார்த்த மாதிரியே இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்க போகுது? ஆமாயா. ஏப்பா ரத்னனை செஞ்சு முடிக்காத காரியத்தை மழை செஞ்சு முடிச்சிட்டானப்பா. நீ வேற இன்னும் 2 பேரும் உசுரோட இருக்காங்க. அவங்க விட்டுருவாங்களா? ஜல்லிக்கட்டுக்காக ஒன்னா சேர்ந்து போராடிட்டா எல்லாம் சரியா போச்சா? இந்த ஜாதி வெறி எத்தனை உசுரை பழிவாங்க போது பாரு. இந்த பாருங்கப்பா, நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி நம்ம ஊர் கமிட்டி சார்பாக முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் சுத்தபத்தமாக இருங்க. இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த கறி சாப்பிட்ற வேலையெல்லாம் நிறுத்தி வைங்க. இப்படி சொல்லிட்டு போய் நீ தான் மொதல் ஆளானுப்பா. நீ எங்களை சொல்றியாக்க போகலப்பா. என்ன சொல்ற? கரெக்ட் தானே?
மாப்பிள ஜெயிலேருந்து வார்டன் மாதிரி கால் பண்ணாரா, நாளைக்கு உங்கள் அப்பாவை கொண்டு ரிலீஸ் ஆகிறானா? அதான் மாப்பிள எனக்கு புரியல. நைட்டே வெளியே வர வச்சு அடிச்சு தூக்கிருக்காங்கடா. எனக்கு என்னமோ இது பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது மாப்பிள. சந்தான பாண்டியன் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து எங்கே வச்சு மாச்சரில் போய் பாருங்க. சரிம்மா, சரி எந்திரி எந்திரி. அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னது நீங்கள். போனவர் வீட்டுக்கு போனமா தான் திரும்பி வந்தார். எங்கள் அப்பாவை கொண்டவனை நீங்கள் மட்டும்தான் ஜெயிலில் பார்க்க போயிருக்கீங்க. இப்போ இங்கேயும் வந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அப்பா கொலைக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. யோ, மாட்டுக்கு கரகம் முடிச்சா கட்டுத்தறிக்கு சூடு போடுற கணக்கா நீ என்னையே சந்தேகப்படுற? அன்னைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா வர சொன்னது நான் தான். ஆனால் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? என்னங்க, பட்டையார் ஃபோன் பண்ணாருங்க. குருமூர்த்தி தம்பியையும் மலைச்சாமி அண்ணன் யாரை வெட்டி கொண்டுட்டாங்களாங்க. ஏய், சும்மா கத்தி இருந்தீங்கன்னா அம்பட்டு பேத்து மேலேயும் கேஸை போட்டு உள்ள தள்ளி விடுவேன். பேச பாருங்க. நீங்க என்னையா சொல்றீங்க? இங்க பாருங்க சார், எங்க ஆளுங்க எந்த பிரச்சனையும் இல்லை. தங்கச்சங்கிலியை பரிசு அறிவிச்சதுனால எங்க ஆளுங்க மாட்ட பிடிச்சாங்க. அதுக்கு எங்க அண்ணன் அறுத்து போடுவாங்களா? ஏய், அறுத்து போடணும்னு நினைச்சு முடிச்சுக்க. உங்க அம்பட்டு வந்து அறுத்து போட்டுருவோம். ராத்திரில வந்து செஞ்சுட்டு போறாங்களா பொண்டுவீங்களா? டேய், என் தம்பியை கொண்டவங்க எவனையும் நான் உயிரோட விட போறதில்லடா. இனிமே நீ தூங்குற போது கூட உன் கழுத்துல தலை இருக்கான்னு தடவி பார்த்துக்கிட்டு தான் தூங்கணும். போடணும்னு நினைச்சு நான் உன்னையே தான் போட்டிருப்பேன். உன் தம்பியே இல்லை, ஒத்தையில போறவங்கிட்ட வித்தை கடத்துனாங்கன்னா ஏப்பசப்ப நினைச்சியா? நீங்களே மாத்தி மாத்தி கத்திக்கிறதா? வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சார், என்ன சார் இது? ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்ததுக்கு வேடிக்கை பார்த்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் பண்ண சொல்றீங்க? 2 பேர்த்த வெட்டி கொண்டுட்டாங்க. விஷயம் எஸ்பி வரைக்கும் போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க உங்க ஊருக்காரங்க ஒன்றும் பண்ணல விடுங்கன்றீங்க. அவங்க 2 பேரும் எங்க ஆளுங்க ஒன்றும் பண்ணல அவங்கள விடுங்கன்றாங்க. கேஸ் போட்டே ஆகணும் சார். இப்படிலாம் நடக்கும் தெரியாத நான் அன்னைக்கே சொன்னேன். கண்ட பிள்ளைகளை ஜல்லிக்கட்டில் சேர்க்க வேணாம். இந்த ஆளுநர் சேர்த்தேன். உங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க நினைச்ச பாருங்க. என்ன சொல்லுவியா? சரி, உங்க 2 பேரால தான் ஊரே துண்டுபட்டு கிடக்குது. கேஸ் எல்லாம் வேணாம் சார். ஜல்லிக்கட்டில் பிரச்சனை நடந்துச்சுன்னு கலெக்டருக்கு தெரிஞ்சா இனிமேல் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை சார், ஊருக்குள்ள தேர் திருவிழான்னு எதுவுமே நடத்த முடியாது சார். மாடு முட்டி தான் செத்தான்னு கேஸ் எழுதிருக்கீங்க. எங்க போயிட போறானுங்க? இங்க தானே இருப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம். டேய், யார காவு கொடுத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்னு எனக்கு தெரியும்டா. போயா, எல்லாம் திருந்தே மாட்டேன். யோ, சேர்க்கிற மாதிரி சேர்த்து அத்து விட்டல. இனிமே ஊருக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் நிக்குது. நாங்க கைத்த போட சொல்லிடுறப்பா. பாத்துக்கிறேன். பிரச்சனை எதுவும் பண்ணாம வீடு வச்சிருங்க. டயர் உட்காந்துருச்சு. ஆணியா எவன் போட்டிருக்கான்னு தெரியலையே. அண்ணே, ஆணியை போட்டிருக்காங்கண்ணே.
தேசம் கூட சுத்தலமாறு எங்க பிள்ளைய கருகண்டா நீ பொறக்கணும் கற்கண்டா வானம் பார்த்த பூமி காத்த மதுர வீரா. ஏங்கா இன்னும் என்ன நடக்கணும்னு இங்கேயே உட்காந்துருக்குற? உன் புருஷன் நடந்தது உனக்கும் பிள்ளைங்க நடக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க்கா. நீங்கள் என் கூட மலேசியாக்கா வந்துருங்க. எவன் எதிரியும் தெரிஞ்ச ஊரில் கூட வாழ்ந்துடலாங்க்கா. எதிரியும் எவன் தெரியாத ஊரில் எப்படிக்கா வாழ்றது? நீங்கள் மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் 2 வருஷமாக கேஸ் நடந்துச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கொலை கேஸில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்குறக்காக தான் ஜெயிலுக்கு போனேன். அவன் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியை சந்தித்து பேசினேன். உங்கள் அப்பாவை அவன் கொலை பண்ணலையாம், வேற யாரோ பண்ண கொலைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் ஜெயிலுக்கு போயிருக்கானே என் பொண்டாட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்குறக்காக தான் வந்தேன். அவனையும் கொண்டுட்டாங்க. உண்மை வெளியே தெரிஞ்சிருங்கிற பயத்தில் உங்கள் அப்பாவை கொண்டு வந்தால் இவனையும் கொண்டு இருக்கணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், போயிட்டோம். அப்பா கொலைகேஸை டீல் பண்ண போலீஸ்கிட்ட போய் விசாரிச்சேன் மாப்பிள்ள. வாழைத்தாறு வெட்டுற அருவாளை வச்சு இடது கையால் வெட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே ரத்னவேலை நான் தான் கொலை பண்ணி இவன் போய் சரண்டர் ஆகிட்டான். கேஸ் ஒன்றுமலாம் போச்சு. வாழைத்தாறு வெட்டுற அருவான்னா குருமூர்த்தி ஆளுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இடது கை பழக்கம் உள்ளவன் நம்ம ஊர்லேயே நொட்டாங்கை மலைச்சாமி மட்டும்தான். டேய், லெஃப்ட் ஹேண்டில் வெட்டிட்டு எவிடன்ஸ் விட்டு போகிறதுல பழைய டெக்னிக்டா. இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யாரையா சந்தேகப்படுறது? வெட்டு குத்துன்னு ஆன பிறகும் ஊர் ஒன்றா இருக்கணும்னு அவங்க கேஸே கொடுக்காம போயிருக்காங்க. அவங்க என் அப்பாவை கொள்ள வாய்ப்பே இல்லை. வராத டேய், ஒத்தாலாம் போய் என் அப்பாவை கொள்ற அளவுக்கு என் அப்பா ஒன்றும் கோலை இல்லை. என் அப்பா வீரத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் தான் அவரை கொண்டிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் ஏன் மேட்டுப்பட்டி வழியாக போகணும்? ஜல்லிக்கட்டில் அவுத்து விட்ட மாடு மேட்டுப்பட்டியில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போனாரியா? அன்னைக்கு சாயந்தரமே காலை வீட்டுக்கு வந்துருச்சு. நான் தானே பிடிச்சி காட்டினேன். அப்ப காலை மேட்டுப்பட்டியில் இருக்குன்னு யார் சொன்னா? தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் நிற்கிறான். கைத்தை போட சொல்லிடுறப்பா. பார்த்துக்கிறேன். பிரச்சனை எதுவும் பண்ணாமல் வீடு வச்சிருங்க. அப்போ பெருமாளுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா மாமா? அவ்வளோ தம்பி, அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி இந்த போகத்துக்கு அந்த விதையை நட்டு தான் பார்ப்பேன். நிறைய விளைஞ்சா நமக்கு தானே லாபம். அண்ணே, இன்னைக்கு நம்ம லாப கணக்கு பார்த்தா நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நடு ரோட்டில் நிற்கும். நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் காசுக்காக கணக்கு பார்த்துருந்தாங்கன்னா நாம் இன்னைக்கு கஞ்சிக்காக என்கிட்டயே கையேந்து நின்றுட்டு இருந்திருப்போம். நிலம் இல்லாதவனுக்கு தானே நிலத்தோட அருமை தெரியும். லாப கணக்கு பார்க்குறதுக்கு இது வியாபாரம் இல்லைண்ணே, விவசாயம். ஏறா வர மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு நேரத்தை பார்க்குறியே, மனசு கோப்பாத காரியத்தை கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டாப்புல. ஆனால் அதுக்கெல்லாம் அவன் உங்கள் அப்பாவை கொண்டு இருப்பான்னு எனக்கு தோணல மாப்பிள்ள. இன்னும் என்னப்பா யோசிக்கிறீங்க? ஊருக்குள்ள எவனையாவது கொண்டு ஜாதி கலவத்தை துண்டலான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல ஊரே ஒத்துமையா சேர்ந்து நடத்த ஜல்லிக்கட்டை நிறுத்தி இவங்களை எப்படா பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? இத்தனையும் செஞ்சவன அப்பன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. டேய்,
எதுல ஐக்கியத்தனம்? பெரிய மனுஷனா வாழணும்னா உண்மையா நேர்மையா உழைச்சு சம்பாதிக்க முடியும். திருட்டுத்தனமா பண்ணாதாண்டா வாழ முடியும். ரத்னவேலு பின்னாடி நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு நானும் ஒரு பெரிய மனுஷன் தானு தெரிஞ்சேன். இந்த ஊர்ல ஒரு பயம் மதிச்சானா? இல்லையே. ரத்னவேலு என்னமோ நல்லவன் தான். கோயில் நிலத்தை எவனுக்கும் ஓசியில பிரிச்சு கொடுக்காத, அதோட அருமை அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவன் கேட்கல. போன வருஷம் கோயில் குத்தகை பணமே இன்னும் தரல. கேட்டா இந்த வருஷம் வெள்ளாம போட்டு தரேன்றானுங்க. கொடுக்கறதே கொஞ்சம் காசு, அதுவும் 4 தவணையா தராங்க. இதெல்லாம் சரியா வராது தம்பி. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்து ஊர்ல 2-3 பார்ட்டிங்க கோயில் நிலம் எல்லாத்தையும் குத்தகை கேட்கறாங்க. நல்ல காசு உள்ளவங்கப்பா. குத்தகை பணம் கூடுதலா தரேன்றாங்க. இந்த பரதேசி பயல்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டு அவன் எப்படியே தெரிய வேண்டியிருக்கு. தரிசா கிடந்த நிலத்தை உழுது மழை தண்ணி பார்த்து விதைச்சு இன்னைக்கு பொண்ணாக்கி வச்சிருக்கிறது அவங்க தானே. தண்ணி இல்லைன்னா என்னையா செய்வான்? இதில் வர வருமானத்தை வச்சு தான் கல்யாணம், காது குத்து, சீமந்தம், குழந்தை பிறப்பு, சாவு செலவு வரைக்கும். அதை மட்டும் தான் நான் நம்பியிருக்கான். அதையும் பிடிக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான்? பிச்சை தான் எடுக்கணும். சோறு போடுறவனை பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணள்ளி தான் திங்கணும். இந்த வருஷம் வரைக்கும் தான் குத்தகை. இனி உழுதவனுக்கே நிலம் சொந்தம். இருக்கிற எல்லா நிலத்தையும் பிரித்து பட்டா போட்டு கொடுக்குறது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். ஜல்லிக்கட்டு முடிஞ்சவொடனே வேலை அதுதான். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. காசு பணம் தான் முக்கியமாக இருந்தால் என்னைக்கோ பிளாட் போட்டு வித்துருக்கலாமே. நான் என்ன எனக்காகப்பா சொன்னேன்? கோயில் வருமானத்துக்காக சொன்னேன். சாமிக்கே சக்கரை பொங்கல் படைக்கிறதா இருந்தாலும் அவன் உழுதா தானே மாப்பிள்ள முடியும். நல்லவன் எவனும் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதான் மேலே போகட்டும்னு அனுப்பி வச்சேன். நல்லது செஞ்சானு ரத்னவேலுக்கு என்ன இந்த ஊர்ல கோயிலா கட்டிட்டாங்க? சாதி கலவரத்தை என்ன நானா தொடுனேன்? ஏற்கனவே சாதியால பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவனுக்கு 2 பேரும் ஒண்ணு சேராம நான் பாத்துக்கிட்டேன். வந்தவங்க யாரு என்னன்னு தெரியல. உங்களை என் ஊர்ல வச்சு போட்டாங்கன்னா நாங்க தான் கொண்டுன்னு சொல்லி சாதி கலவரம் ஆயிடும். அதான் தடுத்தேன். மலைச்சாமி, நீங்க என் தம்பியை கொள்ளலைங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க அண்ணனை கொண்டு இருந்தா நான் தான் செஞ்சேன் சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் பயப்பட ஆள் கிடையாது. உன்னையும் என்னையும் மோத விட்டு ஒருத்தர் ரத்தம் குடிக்காம பாரு, அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அவன் அவனுக்கு மரியாதை வேணும். வாடியில துண்டு சுத்தணும்னு நினைக்கிறானே தவிர எவனாவது ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானா? சாதி பேரை சொல்ற எவனாவது ஒருத்தன் தான் சாதிக்காரனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா? எங்க சொல்லு பாப்போம். பேருக்கு 4 நல்லது செஞ்சுட்டு 10 கெட்டது செஞ்சா இந்த முட்டா பயல்களுக்கு தெரியவா போகுது? இங்க நான் நேர்மையானவனு எவனும் சொல்ல முடியாது. என்னை விட அயோக்கியனுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். செய்யற தப்பு வெளியில தெரியாத வரைக்கும் பூரா பயல்களும் யோகியம்தான். அது மட்டும் இல்ல, ரத்னத்தை கொண்டதும் அவன் தான். என்ன சொல்ற பங்காளி? இன்னும் அவன் உயிரோட வச்சிருந்தா நம்ம நிறைய பேர்த்த காவு கேட்பேன். என்ன வண்டியா? ஏய் கிளம்புடா. ஒரு நிமிஷம். என் அப்பாவை கொண்டது அவன் தான் தெரிஞ்சும் நான் இன்னும் அவனை விட்டு வச்சிருக்கேன்னா ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு தான். ஜல்லிக்கட்டை நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க நடத்தினாலும் எனக்கு சந்தோஷம் தான். யார் தலைமையில் நடத்துறது முக்கியம் இல்ல. ஜல்லிக்கட்டை ரத்னவேல் மாப்பிள்ளை பேர்ல தான் நடத்துறான். இந்த வாட்டி மேட்டுப்பட்டி ஆளுகளை வாடியில துண்டு சுத்துறாங்க. என்னடா சொல்றது? நம்ம ஊர் வாடியில் நின்று காலை சுத்துதுன்னா அதை வளர்த்த மனசு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குதுன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா வாடி போயிருந்த நம்ம வாடிக்கு இப்பத்தாயா உசுறு வந்திருக்கு. ஆமா ப்ரோ, யார் ப்ரோ அவனுங்க? கூட்டி வச்ச குப்பையில வெளில கொட்டுனுக்குறானுங்க. வாடி வாசல் ரெடி பண்றாங்க. வாசலா? கதுவே காணா. ஐயோ, இப்போ எதுக்கு ப்ரோ திருநூறு ஆயிடுச்சுங்க? அப்புறம் பங்காளி, நேற்று பஞ்சாயத்துக்கு அப்புறம் நம்ம பெருமாள் ஆலய காணா. எங்கனையாச்சும் ஓடி போய் ஒளிச்சிருப்பாங்க. என்ன இவ்வளவு பண்ணவன் அம்புட்டு சொல்லவுமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட மாட்டான். எதிரிய எதிர்த்து அடிக்கிறதுக்காக ஒன்றும் கருணை இல்லை. சகனி பைய ஒளிஞ்சிருந்ததே அடிப்பான் பாரு. நம்ம வாஸ்தவம் தான். மாப்பிள,
ஒரு சும்மா ஒன்று வந்துட்டு பாரு. டேய் துரை, கோயிலுக்கு தான் வர்றான்னு நினைக்கிறேன்டா. ஏய் கோயில் மாட்டேங்க இங்க காணுடா. ஏய் சத்தம் அங்கிட்டு கேக்குதுடா. வாடா வாடா வாடா. எங்க மாறினாட்டு கருப்பு மாடா மாறினாட்டு கருப்பு மாடா மாறினாட்டு கருப்பு மாடா. ஊருக்குள்ள வந்து ஒவ்வொன்னா உருவ ஆரம்பிச்சதுமே உன்னை போட்டுருக்கணும்டா. வெறும் பயத்தை மட்டும் காட்டினது தப்பா போச்சு. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் நினைச்சியோ? நான் நடத்தாத இந்த ஜல்லிக்கட்டை இனிமே இந்த ஊர்ல எவன் நடத்துவான்னு பார்த்துருவோம்டா. என் அப்பனை கொண்டது நீ தான் தெரிஞ்ச உடனே உன்னை சல்லி சல்லியா நறுக்கி போட்டிருக்கணும். ஆனா நீ இப்ப சாவக்கூடாது. என் அப்பா இடத்துல இருந்து நான் நடத்துற ஜல்லிக்கட்டை நீ பார்த்துட்டு தான் என் சாவணும். விடிஞ்சா நீ சேர்த்து வச்சிருக்க பணம், செல்வாக்கு, தலைவன்ற பேர் எல்லாம் போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என் அப்பா முன்னாடி கையை கட்டி நின்னியோ அதே மாதிரி இந்த ஊர் முன்னாடி நீ கூனி குறுகி நிப்ப. நீ இல்ல இனி எவன் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. ஒன்னையும் சேர்த்து உன் வம்சத்துல எவனாச்சும் ஆம்புலன் இருந்தா வந்து தடுத்து பாடுறா. ஊர்ல இருக்கிற பெரிய தலைக்கட்டுல ஒருத்தன் வாடியில செத்து கிடந்தா எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துவேன்? நான் நடத்தாத ஜல்லிக்கட்டை இந்த ஊர்ல எவனுமே நடத்தக்கூடாது. தம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நிறைய மருதாணி வச்சுட்டு சந்தோஷமா வந்து ஜல்லிக்கட்டு பாப்பா. எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன்னு தெரியாதுப்பா. நான் சாவங்களும் எப்படியாவது நடத்தி காட்டியிருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு நமது சத்திரப்பட்டி, சீவப்பட்டி, மஞ்சப்பட்டி, மேட்டுப்பட்டி, குளமங்கலம் இந்த 5 ஊர் பஞ்சாயத்தினர் இணைந்து நடத்தும்
மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கிறது. என்ன 3வது டோக்கன் போடுற? இப்போ வாடி வாசல்ல ஒரு வயே இருக்க மாட்டேன். என் மாடு ஆள் நிறைய இருந்தா நின்று சுத்தப்படும். 100வது டோக்கன் போடியா? என்ன மாப்பிள அப்புறம் என்னாச்சு? ஒருத்தன் ஆண்ட பரம்பரைன்றான், ஒருத்தன் ஆளை போறோன்றான். முதல்ல எல்லாம் மனுஷனா இருப்போம்டா. வாழும்போது தான் இருந்தாலும் நல்லவனா வாழலை, சாகும்போது அது கெட்ட பேர் இல்லாமல் சாப்பிட்டுமே. நீ ஜல்லிக்கட்டை நடத்தியா? மற்றதை நான் பார்த்துக்கிறேன். மலைச்சாமி மேலே ஏறி வாப்பா. நமது கோயில் காலை வாடி வாசல் வழியாக அனுபவம். தயவுகூர்ந்து மாடு பிடிக்கிறவர்கள் அனைவரும் தெரியாதனமாக கூட கோயில் காலையை பிடிச்சிப்பாங்க, கையை வெட்டி போவாங்க. ப்ளீஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒத்துமையான ஜல்லிக்கட்டு எங்கேயும் நடத்திக்க கூடாது. கொம்புல சொல்லிய கட்டிட சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட அண்ணனும் தம்பியும் தெம்புல நின்னிட தனம் குங்கும நெஞ்சில ஒட்டிட கொம்புல சொல்லிய கட்டிட சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட அண்ணனும் தம்பியும் தெம்புல நின்னிட தனம் குங்கும நெஞ்சில ஒட்டிட பாடி வாசல் திறந்திருச்சு பாரு 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 வீரத்தால பேரெடுத்த ஊரு 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 மானமுள்ள சாதிஸ்தானா யாரு 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 அங்கதானும் பாஞ்சு வந்து கூறு 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 கொம்புல சொல்லிய கட்டிட சொந்தமும் பந்தமும் சுத்தி இருந்திட அண்ணனும் தம்பியும் தெம்புல நின்னிட தனம் குங்கும நெஞ்சில வட்டிட மண்ணுல விதைக்க மாட்டையே நம்பி நிப்போம் தெய்வமா அதை தொழுது நெத்தியில பொட்டு வைப்போம்